நஞ்சுவிடு தூது என்கின்ற சாஸ்திரத்தில் சென்ற வகுப்பில் இறைவனுடைய பெருமையை பார்க்கும்பொழுது இறைவன் தசாங்கம் என்கின்ற ஒரு பகுதியை, தசாங்கம்னு திருத்தசாங்கம்னு ஒரு பதிகமே நம்முடைய மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். அதை ஒட்டி இங்கேயும் தசாங்கம் சொல்லப்பட்டு, ஆமாம். அதனால இந்த தசாங்கத்தில் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது முரசு, ஆணை. முரசு பார்த்துட்டோமா? ஆணை பார்க்கணும். முரசு பார்த்தாச்சா? சரி. அது கமை ஒன்றி தம்மை மறந்து தழல் ஒளியுள்ளே இருத்தி இம்மை மறுமை இரண்டகற்றி செம்மையே வாயுவை ஓடாவகை நிறத்தி வானத்து வாயுவையும் அங்கே உராமைத்து தேயுவாள் என்றும் ஒரு தகைமையாய் இருக்கும் இன்பு அருளே நின்று முழங்கும் நெடுமுரசோன் என்று பெருமானுடைய முரசை பற்றி பேசுகிறார். அடியார்களுக்குள்ளே எழும்பக்கூடியதாகிய நாதம் சென்றப்பலே சொன்னோம். அடுத்ததாங்க ஆணை வருது. அது வந்து யானை ஆகிய யானை. சரி, இப்போ அந்த நெடுமுரசு என்பது அடியவர்களுக்குள்ளே எழுப்பக்கூடியதாகிய நாதம். அது வந்து வீணை, கடல், மணி, இதை பற்றி எல்லாம் அது எழுப்புன்னு சொல்லியிருந்தார். அடுத்தது ஆணை. இறைவனுடைய ரூல்ஸ் எது வரைக்கும் செல்லும் என்பதை இங்கே சொல்லுகிறார். அது உங்களுக்கு தெரியாதா? இறைவனுடைய ஆணை எது வரைக்கும் செல்லும்? பிரபஞ்சம் முழுக்க அவருடைய ஆணை தான். அவர் தான் சர்வஜத்வன். அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவரான தனிப்பரம்பொருள். எல்லாவற்றுக்கும் மேலே உரிமை உடையவர். அனைவர் மீதும் அவருக்கு உரிமை இருக்குது. சடப்பொருள் மீது அவருக்கு உரிமை இருக்குது. தாவில் சராசரங்கள் எல்லாம் தத்தம் துணையோடும் பொழிய கண்டார்னு உயிரினங்கள் எல்லாவற்றின் மேலும் அவர் ஆணை செலுத்துகிறார். நம் மீது செலுத்துகிறார், சடப்பொருள் மீது செலுத்துகிறார், இல்லையா? அப்போ இந்த எது மேலே வேணாலும் அவர் ஆணையை செலுத்தி அதை மாற்ற முடியும். சடப்பொருள் மீது செலுத்த முடியுங்கிறதுக்கு என்னன்னாக்க திருவிளையாடல் புராணத்தில் ஒரு பகுதி வரும். அது பழியெஞ்சின படலம் அப்படின்னு ஒரு படலம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு அந்தணன் என்ன பண்ணுவான், தன்னுடைய மனைவியோடு கூட தலையாத்திரையாக சென்று கொண்டிருப்பான். அப்போது ஒரு மரத்தடியில் அவர்கள் இளைப்பாறுவதற்காக தங்கியிருப்பார்கள். அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வேடன் அம்பினை எழுதியிருப்பான், ஏதோ நடிக்கிறதுக்காக. அது விஷம் தோய்ந்த அம்பு. அது வந்து மரத்தில் தொங்கி கொண்டிருக்கும். இவன் தண்ணி எடுக்கிறதுக்கு சென்றிருந்த நேரத்தில் அந்த விஷம் காத்தடிச்சு அந்த விஷம் தோய்ந்த அம்பு அவள் கீழே தங்கியிருந்த மனைவி மீது விழுந்து அவள் செத்து போயிடுவான். அந்த நேரத்தில் ஒரு வேடன் அந்த மரத்தோட இன்னொரு பக்கத்தில் வேறு வேடுவன், சாதாரண வேடுவன் ஒருத்தன் தங்கியிருப்பான். இவன் அந்தன் வந்து நான் மனைவி இறந்து போயிருக்கிறத பார்த்து அந்த வேடுவன் தான் என் மனைவியை கொன்று விட்டான் என்று அவர் மீது சண்டைக்கு போவான். அந்த வழக்கு வந்து அரசரிடத்தை செல்லும், பாண்டிய அரசரிடத்தை செல்லும். அப்போது பாண்டிய அரசருக்கு இதில் என்ன தீர்ப்பு சொல்வதுன்னு தெரியாது. ஏன்னா அது இவன் அடிக்கலை, நான் அடிக்கலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அம்பு தைத்திருக்கிறது வேட்டுவனுடைய அம்புன்னு தெரிகிறது. இது காற்றுல விழுந்திருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. எப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் இன்று இரவு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவான். அப்போது இறைவனிடத்தை வேண்டும் பொழுது இறைவன் மூலமாக அவனுக்கு யமதூதர்களுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும்படியாக ஒரு காட்சி வரும். அப்போது சிவபெருமான் இவருடைய ஆணையை உயிர்த்து யமன் என்ன பண்ணுவோம், உயிரை எடுப்பதற்கு எதை வேணாலும் ஏவி அந்த உயிரை எடுக்க முடியும் என்பதற்கு காட்டுவான். ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம், மறுநாள் காலையில் ஒரு திருமணம், ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தில் திருமணம் நடக்கும். அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு அப்போ தாலி கட்டுற நேரத்துக்கு அவனுக்கு உயிர் போகும்படியாக இருக்கும். அவனுக்கு அது எப்படி உயிரை எடுப்பது அப்படிங்கிறதுக்காக அதை இவன் அரசனுக்கு தெரியும்படியாக அதை சுவாமி காட்டியிருப்பார். அப்போது எப்படி உயிரை எடுக்கிறான் யமதூதன்னா, வாசலில் பசு கட்டியிருக்கும். அந்த பசு அறுத்து கொண்டு வந்து மணவரையில் வந்து மாப்பிள்ளையை காலி பண்ணிடும். இது எதேச்சையாக நடந்தது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பசுவை அவுத்து ஓட்டி விடுறது யமதூதர்களாக இருப்பார்கள். அதனால் இந்த எதையுமே செய்து அந்த சடப்பொருளை கூட உயிரற்ற அறிவற்ற பொருளை கூட செலுத்தி ஆணைக்கு விற்கக்கூடிய அருமை யாருக்கு இருக்கிறது? சிவருமானுக்கு இருக்கிறது. சரிதானே? அதனால் அனைத்து பொருட்கள் மீது அவனுக்கு சர்வஜத்வம், சுதந்திரத்துவம் உண்டு. அதனால் எதை வேணாலும் சடப்பொருள்னால் இப்போ ஒரு மரக்கலை உடையிறது திடீர்னு போகும்போது அந்த மேலே விழுந்துட்டுனா என்ன பண்ணுவோம்? சரியான உதாரணம் சொன்னாங்க ஐயா. அது அறிவற்ற பொருள். கேகே நகரில் இது நடந்தது. மரம் வந்து 4 நாளுக்கு முன்னாடி தோண்டி வச்சுட்டாங்க. இது அடியன் ஒர்க் பண்ண கிளாஸ்ல. அப்போ ஒரு 4 நாளாக அந்த மரம் வேணும். அந்த பேங்க் மேனேஜர் கரெக்டாக கார் எடுத்துன்னு வராரு. கரெக்டாக கார் மேனேஜர் ஸ்பாட்லேயே
யார் யாருக்கு என்னென்ன அந்த மரம் அசைவே இல்லைங்க, அப்படியே சொல்லி அவர் வர நேரத்துக்கு மரம். அதனால அன்றியும் மாலும் அயனும் வகுத்தளித்த வையமெல்லாம் சாலும் அதற்கு அப்பாலும் எப்பாலும் மேலை உலகும் உலகால் உணர ஒண்ணா ஊரும் இலகி நடக்கும் எழில் ஆணையான் என்று பெருமானுடைய ஆணையை பற்றி சொல்லுகிறார். மாலும் மயனும் வகுத்தளித்த வையம், இது எந்த வையம்? மாலும் மயனும் வகுத்தளித்த வையம்ங்கிறது எதை சொல்லுகிறார்? வெரி குட், பரவாயில்லையே, தப்பாக பதில் சொல்கிறீங்க எல்லாரும். தத்துவம்லாம் கையில் பின்ட்ராப்பில் வச்சுருக்கீங்க உங்களுக்கு, ஒன்றும் வளர்த்திக்க முடியாது உங்களுக்கு. என்ன இல்லை இல்லை, மாலும் மயனும் வகுத்தளித்தன பிரகிருதி மாயேங்கிற தெளிவான பதில் இன்றைக்கு சித்தாந்தம் படிக்கிறவங்கள எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் சென்னை நிலையத்தில் படிக்கிறவங்கள தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாதுங்கிறத நான் சாலையில் அடிச்சு சொல்லுவேன். இல்லை, உண்மையாக தான். அந்த அளவுக்கு நம்ம சாஸ்திர பாடத்தோடு ஒன்றியும் இருக்கிறோம், அந்த அளவுக்கு எல்லா சாஸ்திரங்களும் பயின்று கொண்டிருக்கிறோம். அந்த அந்த அளவுக்கு நம்ம தத்துவங்களை புரிந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் கையில் வைத்திருக்கிறோம். அவ்வளோ தூரம் நீங்கள் படிப்பனை இப்போ நான் கேள்வி கேட்கும்போது உங்களால் பதில் சொல்ல முடியலங்கிறது வந்து என்ன பொறுத்து நான் அது வந்து டிஸ்கரேஜ் வேணால் உங்களை நான் திட்டுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது, இப்படி பண்ண மாட்டீங்களா. ஆனால் உங்களுக்கு அது தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். உரிய நேரத்தில் அது வெளிப்படாமல் இருக்கும் இல்லையா, அது ஸ்பார்க்லிங்னு ஒன்று, அது வெளியில் வராதுக்கு ஒரு பயமும் தப்பாக சொல்லிவிடுமோ இவர்கிட்ட அப்படிங்கிறது. அதே கேள்வி என்னை விட ஒரு உங்கள் சகமானவர் கேட்டார்னா அது எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிச்சயமாக. இப்போ பாலும் மயனும் வகுத்தளித்த போனோம்னா அது நிச்சயமாக பிரகிருதி மாய போனம் தான், அது சிகண்ட ஒருத்தருக்கு கீழே இருக்கக்கூடிய போனம்னு தெரியாது நமக்கு. வையம் எலாம் சாலும் அதற்கு அப்பாலும், அந்த திருமாலாலும் அயனாலும் ஆட்சி செய்யப்படக்கூடியதாகிய இந்த பிரகிருதி மாயா போனத்தில் எல்லா இடத்துலையும் பெருமானுடைய ஆணை செல்லுபடியாகும். அதற்கு அப்பாலும் எப்பாலும் அப்படின்னா ஒருவேளை திருமால் அயனுக்கு கீழே ஏதாச்சும் போனம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, நம்ம லிமிட்டு மந்தத்து போன வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சரிதானே? இப்போ அனந்த தேவருடைய போனத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழே உள்ள தத்துவங்களை பற்றிலாம் பாடம் இருக்குமா? அனந்த தேவருடைய போனம் அவர் எங்கே இருக்கிறார்? சுத்தமாயா அதில் சுத்த வித்தையில் இருக்கார், சுத்த வித்தைங்கிற தத்துவத்தில் இருக்கார். அப்போ அவங்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் யார்? பிரளயகலர் ஆன்மாக்கள். பிரளயகலர் ஆன்மாக்கள் அராக தத்துவம் வரைக்கும் இருக்கிறாங்க, சரிதானே? அராக தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரளயகலர்களுக்கு அதற்கு கீழே உள்ள தத்துவங்கள் உண்டா கிடையாதா? அதெல்லாம் கேட்கலண்ணா. அராக தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரளயகலர் ஆன்மாக்களுக்கு கீழே உள்ள ஆன்ம தத்துவங்கள் உண்டா கிடையாதா? இருக்காது, கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இதே கிடையாது, செயல்பாடே கிடையாது. இப்போ ஒருவேளை அவங்க தத்துவம் படித்தாங்கன்னா எது வரைக்கும் தான் படிப்பாங்க? அராக தத்துவம் வரைக்கும் தான் படிப்பாங்க, அதோட முடிஞ்சு தின்றுவாங்க. ஸோ அதுமாரி நமக்கு உள்ள போனால் எது வரைக்கும் தான்? மண் தத்துவம் வரைக்கும் தான் நம்ம படிக்கிறோம். அது கீழே என்ன இருக்குது நமக்கு தெரியுமா? தெரியல. அது வரைக்கும் தான் நமக்கு ஆகமத்தில் சாமி சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருவேளை அதுக்கு அப்பாலும் எப்பாலும்ங்கிறார். மாலும் மயன வகுத்தளித்து போனதுக்கு கீழே கூட உலகங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியல. எப்பாலும்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரளயகலருடைய போனங்களாகிய அணுதத்துவ போனங்கள், வித்யாதத்துவ போனங்கள், அதுலேயும் சரி. மேலை உலகம், அதுதான் இந்த இடத்துல மேலை உலகம் என்பது சொர்க்கலோகம்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கு, முக்தின்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கு. அதை விட ரொம்ப சிறப்பாக கீழே உள்ள உலகம் வந்து 14 போனங்கள், கீழே 7 உலகம், மேல் அதுதான் நம்மளுடைய மந்தத்து போனம். அது இந்த மேலை உலகம் உலகால் உணர ஒண்ணா ஊரும். மேலை உலகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கலாம்னா வித்யாதத்துவ போனத்தை குறிக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதா சொல்றது? ஆமாம். ஏன்னா மாலும் அயனும் வகுத்தளித்த வையமெல்லாம் சாலும் அதற்கு அப்பாலும் எப்பாலும்னாச்சு. அப்போ அவங்களுக்கு மேலேயும் கீழே இருக்கிறது, கீழே இருக்கிறது நமக்கு இருக்கா இல்லைன்னா தெரியாது. ஆனால் அவங்களுக்கு மேலே இருக்கிறது பிரளயகலர்கள் வசிக்கக்கூடியதாகிய வித்யாதத்துவ போனம், அதுதான் அப்பால் எப்பாலும்னார். அப்போ அதுக்கும் மேலே உள்ள உலகம் வித்யாதத்துவ போனம். அப்போ அல்லது அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய போனம் சிவதத்துவ போனம்னு வச்சுக்கிட்டேன். உலகால் உணர ஒண்ணா, அந்த உலகம் அந்த உலகத்தில் உள்ளவர்களாலே உணர முடியாதுன்ட்டார். அப்போ நிச்சயமாக அவர்கள் யார் தான்? ஒன்று பிரளயகலர், அப்படி இல்லைன்னா விஞ்ஞான கலராக தான் இருக்க முடியும். அவர்களாலேயும் என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. சாரி, அவங்களிடத்தும் அவங்களாலையும் உணர முடியாததாகிய முத்தி உலகம், அதான் சாகித்ய பேர், அதுதான் ஊரும்னார். உணர ஒண்ணா ஊரும். புரியுதா? வித்யாதத்துவ போனத்தில் இருக்கிறவங்களாலையும் சரி, சிவதத்துவ போனத்தில் இருக்கிறவங்களாலையும் சரி உணர முடியாததாகிய உலகம். அது என்ன உலகம்? வீட்டுலகம் தான். இலகி நடக்கும் எழில் ஆணையான், அங்கேயும் கூட அவர்களுடைய ஆணை செல்லுபடியாகும். நம்ம எங்கே சொல்கிறோம்? தத்துவ விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு போய் நம்ம வந்து ஒரு சொர்க்கத்திலேயோ ஒரு நரகத்திலேயோ ஒரு வைகுண்டத்திலேயோ அவருடைய ஆணை செல்லுன்னு சொல்கிறது சிறப்பான பொருளா?
ஆமாம் 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 இல்லையா? அதனால் அவங்க சொல்லும் போதே மாலுமாயின வகத்தளித்த வையமெல்லாம்னு சொல்லிவிட்டார். அப்போ நம்ம திரும்பவும் இந்த உலகத்தில் போய் 7 பாதாளத்தில் அவருடைய ஆணை செல்லுபடியாகுது, மேலே பூலோகத்தில் பூவர் சுவர் அதிலெல்லாம் இருக்குது, கீழே அதெல்லாம் வெத்தலை சுத்தலை அதிலெல்லாம் இருக்குங்கிறது பெருமையான ஒரு பெருமையாக. அங்கே அவர் மண் தத்துவம் போன சாதாரண ஒரு அசுரனே ஆட்சி பண்ணுவான், அவனுடைய ஆணையே சொல்லுவாங்க. அசுரர்கள் தானே பாதாளத்தை ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய ஆணையை செல்லுபடியாகும் சிவபெருமான ஆணையங்கள்லாம் செல்ல, அது போய் தெரியாமல் சொல்லணும். அதனால் எல்லா தத்துவ குணங்களும் கிடந்து முக்தி உலகத்தில் கூட முக்திக்கு அதிபதி அவர் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஆணைக்கு. முக்தியை யார் கொடுக்கறதுக்கு ஆணை கொடுக்கணும்? அப்போ பட்டோலை யார் தீட்டணும்? அவர் தான் அதான் சொல்கிறார். அடுத்தது பெருமானுடைய பெருமையை பேசுகிறார். அழகிறந்த காட்சியான் காட்சிக்கும் காணான் கலைஞான ஆட்சியான் ஆட்சிக்கும் ஆகினான் சுட்சியான் பாரும் திசை படர் ஒளியாலே நிறைந்தான் தூரும் தலையும் கிலா தோன்றலான் வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாகி மேவு தனு சத்தாதி பூதங்கள் தானாகி சுத்த வெறுவெளியாய் பாழாய் வெறும் பாழுக்கு அப்பால் ஒரு பொருளாய் நின்ற ஒருவன் என்று சொல்கிறார். சூழ்ச்சி என்னன்னு பாருங்க, புக்கில் கூட பாருங்க, புக்கில் எழுதியிருப்பாங்க. சூழ்ச்சியான்னு இருக்கு பாருங்க. இந்த கரெக்டாக என் இடத்துல மட்டும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. செய்யுள் விகாரம்னு போட்டிருக்காங்களா புக்லையா? புக்லையா ஃபோன்லையா? செய்யுள் விகாரம்னா மாற்றம்னு இருக்கும். சூழ்ச்சி கூகுள் பண்ணுங்க, சூழ்ச்சி என்னன்னு பாருங்க. அது சூழ்ச்சி எனக்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆலோசனை கவுன்சில். உபாயம்னு அர்த்தம் சூழ்ச்சினா. அதான் பொருள் வரும் அந்த இடத்துல. காட்சியான் கண்ணார காண்பார்க்கு ஓர் காட்சியான் கான் அப்படின்னு அப்பர் சாமி. யாரு கண்ணார பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன காட்சியா இருப்பாரு? சாமி சிவபெருமான் காட்சியா இருப்பாரு. எதுதான் சார் காட்சின்னு அப்பர் சாமி கேட்டீங்கன்னா, சாமியை பார்க்கறது மட்டும் தான் காட்சி, வரதெல்லாம் காட்சியே இல்லைன்றார் இல்லையா? பாலை உடை கமுகு ஓங்கி அந்த தேவாரத்தில் பொருவிடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதலன் உருவுடை எம் மலை மங்கை மணாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதென்னேன்னு கேட்குறார். பெருமானுடைய திருவடியை கண்ட கண்ணை தவிர்த்து அந்த கண்ணை அதுக்கு பிறகு வேற என்னத்தை கொண்டு பார்க்கறது? முடிஞ்சு போச்சு. அதோடைய சிறப்பான பயன் அதுவோ அதை அடைஞ்சு போயிடுச்சுங்கும் போது அதுக்கு பிறகு அது பார்க்குறதெல்லாம் என்னது? பொய்யான ஒரு பொருளாக தான் இருக்கும். அவள் கிட்டத்தட்ட பீக்குள்ளே போனவருக்கு வந்து கீழே இறக்கி விட்டா எது உலகத்திலே பெரிய இன்பம் எதுவோ அதனால தான் திளைவாழந்தர்களை வர்ணிக்கும் போது சேக்கடார் சாமிகள் முதல்வனாரை இம்மையே பற்று வாழ்வார் இனி பெரும் பேரு ஒன்று இல்லாருங்கிறார். தீட்சிதர்களை வர்ணிக்கும் பொழுது சிவபெருமானை இப்பயே அவங்க பெற்று வாழ்கிறார்கள். நடராஜாங்கிற பேரில் இப்போவே பெற்று வாழ்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு புதுசாக இனி அவங்க பெற வேண்டிய பேருன்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட பெருமானை தரிசிப்பது தான் அந்த கண்ணுடைய பயன். அதனால் அதுதான் காட்சியினர். கண்ணார காண்பார்க்கு ஒரு காட்சியான் கான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே அப்படின்னு அப்பர் சாமி பாடுறாங்க திருக்காலத்தி தேவாரத்தில். அதே சமயம் அழகிறந்த காட்சியான், அழகிறந்த காட்சியான எப்படி யாராருக்கு எப்படி தோன்றுவார்னு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி காட்சி. அம்மையாரையாவது சொல்கிறாங்க, என்றும் தான் நொம்பிரான் உருவம் என்பார்கட்கு என்னுரைக்கேன். இப்படி ஒரு தடவை ஒரு மாதிரி தோன்றுனா என்ன தோன்றிருந்தார்?
சுந்தரமூர்த்தி சாமிக்கு ஒரு மாதிரி காட்சி கொடுக்குறார், அப்பர் சாமிக்கு ஒரு மாதிரி காட்சி கொடுக்குறார். அப்பர் சாமி நிறைய விளையாட்டு காமிப்பார். ஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுக்குறார். நாயன்மார்கள் 63 ஒவ்வொரு மாதிரி ஒரு காட்சி கொடுக்குறார். அதனால் அழகிறந்த காட்சி, அப்படி இல்லைன்னா முடிவில்லாத காட்சி உடையவர். சிவதரிசனம் என்பது நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோடு நிற்பார் சாமி. நம்ம நினைக்கிறோம் படத்துலலாம் சாமி வந்து காட்டுறார் அப்படின்னா அது வந்து ஒரு மனுஷனை போல தான் காமிக்கிறாங்க. மனிதனுடைய ஹைட் 6 அடி, அதே 6 அடியில் சிவபெருமானே காட்டினா அது எப்படி சிவபெருமானாக இருக்க முடியாது? ஏன்னா நடிக்கிறவன வேற எல்லாம் பண்ண முடியாது பிறகு இல்லையா? அதனால் அது வந்து வியாபக பொருள். எவ்வளோ பெருசாக இருப்பார் நமக்கு தெரியாது. அவர் ரிஷபத்தில் சாமி வந்து காட்சி கொடுக்குறார் அப்படின்னாக்கா ரிஷபம் அவங்கள பொறுத்து இருக்கும், அவர் அது மேலே 2 ஆள் உட்காந்து அவ்வளோ பெருசாக இருப்பார் அப்படின்னு நம்ம வர்ணிக்கக்கூடாது. 6 அறிவாரங்கள் அண்ணல் பெருமை, அது அவங்கள பொறுத்த ஒரு ஃபீல். அதுதான் அந்த ஃபீல் எவ்வளோதான் இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. நாம் ஒரு வரையறை வச்சுக்கிறோம், இப்படி தான் நம்ம இருப்பார், ரிஷபத்தில் வந்தாரா இப்படி தான் இருப்பார் நம்ம வச்சுக்கிறோம். அது எப்படி அனுபவிச்சாங்கிறது அவங்க அனுபவிச்சவங்க சொன்னால் தான் தெரியும். அப்பர் சாமி அனுபவிச்சது சேக்கடார் சாமி அண்ணலாருக்கு அங்கே நிகழ்ந்தது ஆறுரைக்க வல்லார் என்று சொல்லிட்டாரு. இது சின்னதாக இருக்குங்கிற அதாவது நான் சொல்கிறது நான் சுவாமி வந்து முத்தி இல்லை தரிசனம் கொடுக்கும்பொழுது நமக்கு ரிஷபத்தில் அந்த ஒரு நம்ம அதிகபட்சம் பெரிய ரிஷபம் நமக்கு திருவண்ணாமலையில் இருக்கா? திருவண்ணாமலையில் புறப்பாட்டுக்கு பெரிய ரிஷபம் திருவண்ணாமலையில் இருக்க போல் இருக்கு. சாமி அங்கே பெரியவர் தான், பெருசாக இருக்கார். ரிஷப வாகனம் சிதம்பரத்தில் பெருசு, திருவண்ணாமலையில் தான் பெருசு. ஆமாம், திருவண்ணாமலையில் ரிஷபம் பெருசு, சிலையில் அவ்வளோ பெருசு. தெருவடைச்சான்னு நீங்கள் பெருசுன்னு தெருவடைச்சானுங்கிறது தெரு அடைச்சிட்டு வர அப்புறம் தானே. அப்படி பார்த்தா அது சிலையில் அதுவும் பெருசு கிடையாது. தெருவடைச்சானுக்கு சிறப்பே வந்து திருச்செங்கோட்டங்குடி தான். திருச்செங்கோட்டங்குடியில் தான் சகோபுரம் பஞ்சமூர்த்தி அதிலே தான் வருவாங்க. அதான் வண்டி தான் நிறுத்தி வச்சிருக்காங்க பார்த்தோம். பெரிய திருவடைச்சான் வந்து இதில் தான், திருச்செங்கோட்டங்குடியில் தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அதில் ஒரு மேலே ஏறி இல்லை சக்கரை ஏறி இறங்கிட்டு மேலே அவன் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு இருந்திருந்தான் போல் இருக்கு, முட்டு போடுறவன். அதை போன்னு விரட்டிருக்கிறாங்க. அது வைஃப் வேற கன்ஃபியூவாக இருந்திருக்கு அதுக்கு. அவனுக்கு போன்னு விரட்டியிருக்காங்க. அவன் போகல, தண்ணி அடிச்சுட்டு உத்தரவாதி. அவங்க ஊர்க்காரங்களே சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக அந்த வருஷம் அது போயிருந்தேன். சுவாமி புறப்பாடு ரொம்ப லேட் அந்த வருஷம். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் வந்து தான் மறுநாள் முதல் நாள் தெருவடைச்சா மறுநாள் வந்து உத்தரவாதி புறப்பாடு. அதனால் காலையில் 11 மணிக்கு அபிஷேகம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து எடுத்ததுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப லேட்டாச்சு இந்த வருஷம். 5 மணி என்னமா ஆனது. அப்புறம் எடுத்ததுக்கு பிறகு அப்புறம் சாமி ஏற்பாடு பார்த்துட்டு நாங்கள் போனோம். அப்போ அந்த குளத்தக்கரையில் அவங்களாம் அடக்கம் பண்ணது உட்காந்து பேசியிருந்தேன். அப்போ சொன்னோம், உத்தரவாதி என்ன சாதாரண நினச்சிட்டான் அவன் அப்படின்னு பேசிட்டான் அந்த ஊருக்காரங்க. அவர்கிட்ட விளையாடலாமா போகலாமா வரலாம், பிடிச்சிட்டு வராதான்னு சொன்னால் கேட்டேன் அவன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சக்கரம் அது மேலே ஏறி இறங்கிட்டு போயிட்டார். அவர் சின்ன பையன் தான், ரொம்ப வயசு 25 வயசு என்னமோ தான் போட்டிருக்கு. நினைச்சு அது மக்களுக்கு புரியாதே. இதனால அது கிட்டத்தட்ட பலி தானேங்க. இதில் இந்த காலத்தில் வந்து தேருக்கு மனிதனே பலி தான் கொடுத்து தான் எடுத்துருக்காங்க. தேர் அலடக்கல்ல திருக்கழுக்குன்றத்துலலாம் நடந்திருக்கு. திருக்கழுக்குன்றத்தில் இப்போ கூட கிடா வெட்டு உண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ உண்டுன்னு தான் நான் படித்தேன் லேட்டஸ்ட்டாக. முதல் நாள் நைட்டே கிடா வெட்டிடுவாங்க அந்த இடத்துல. தேரில் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடா வெட்டி அதை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் தேர் புறப்பாடாகும். இதில் வந்து திருக்கோலக்குடின்னு ஒரு ஊர், அந்த ஊருடைய சரித்திரத்துலையும் அந்த ஊருடைய பாடிக்காவலன் வந்து தேருக்கு பலி கொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய சரித்திரம் ஒன்று கல்வெட்டில் இருக்குது, செவி வழியாகவும் இருக்குது. அதனால் நம்ம கொடுக்குற பலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூசணிக்காயாக வச்சுக்கிட்டோம். அது இன்ஸ்டட் தானே. சரி, அது போட்டோம். இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஏன் இப்போ அங்கெல்லாம் போனதுக்கு ரிஷப காட்சி பற்றி பேசினாலும் அங்கே போச்சு. அழகிறந்த காட்சியான் காட்சிக்கும் காணானார். அகைன் காட்சி காண மாட்டான். முதல்ல சொல்லப்படக்கூடிய காட்சிங்கிறது பதிகரணத்தினால் ஆகப்பட்ட காட்சி. ரெண்டாவது காட்சி காணான்னு சொல்லப்பட்ட அந்த காட்சி பசுகரணத்துக்குரிய காட்சி. அப்போ எதற்கு கிடைக்க மாட்டார்? அது கிடைக்க மாட்டார், பதிகரணத்துக்கு கிடைப்பார். அதான் சொல்லுகிறார். இப்போ இதெல்லாம் நம்ம சித்தாந்தம் படிக்கலாம் தெரியாது இல்லையா? அது பொருள்
கலைஞான ஆட்சியானர். கலைஞானம்னா எல்லாவற்றுக்கும் தலைவன் அவர் தான், எல்லா கலைகளுக்கும் அதிபதி அவர் தான். சாமி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வளையல் வைக்கிறது கூட ஒரு கலை தான், அதுலேயும் வரார். வளைவித்தல் படல்னு வருகிறது, மீன் பிடிக்கிறவர் வராரு இல்லையா, எல்லா வேலையும் செய்கிறார். கலைஞான ஆட்சியார். ரெண்டாவது எல்லா கலைகளுக்கும் அதிபதி அவர் தான். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, இந்த நடனம் ஆடுற இடத்துக்கு மட்டும் நடராஜ ஒதுக்கி வச்சுட்டானுவோம். ஏதோ பாட்டு பாடுற இடமா இருந்தால் அங்கே தியாகராஜர் இப்படி இதில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறத கொண்டு வச்சுருக்கான் முன்னாடி. இன்னும் தியாகராஜர் தான் என்னமோ இசையே உண்டாக்கடா மாதிரி. இப்போ இவன் என்ன நினச்சிக்கிறான், நடனம்னா நடராஜா ஆடினார் அதனால பரதநாட்டியம் உண்டான்னு. அவருடைய நடனம் அந்த நடனமா, அவர் காஸ்மிக் டான்ஸ், அது 5 எழுத்து திருநடனம்ங்கிறோம். அதுக்காக அவர் பரதநாட்டியத்துக்காக கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம், ஓகே ரைட். அப்போ மற்ற கலைகளுக்கெல்லாம் யார் அதிபதி? அதுக்கு சிவபெருமான் தான் அதிபதி. அப்போ மற்ற கலைகள் நடக்கிற இடத்துல யார் தான் இருக்கணும்? சாமியை தான் வச்சு கும்பிடணும். நீங்கள் அதை விட்டு வேறு யாரையாரோ வச்சுக்கிட்டு மனிதர்களெல்லாம் நீங்கள் அதுக்கு நம்ம தெய்வம் போல் நினைத்து கொண்டு இருக்காங்க. அதனால் கலைஞான ஆட்சியான், ஆட்சிக்கும் ஆயினான். இது என்ன ஆட்சிக்கும் ஆயினான்? அதுக்கு என்ன உரை இருக்காங்க சொல்கிறேன். நான் ஒன்று நினச்சேன், அந்த பொருள் இருக்கான்னு பார்ப்போம். நீங்களே கண்டுபிடிச்சிங்கிறீங்களா என்ன? அதே தான், கரெக்டாக நான் கண்டுபிடிச்சது. அடியார்களின் ஏவலுக்கு ஆளாயினார். சுந்தரமூர்த்தி சாமி ஏவல் பண்ணார் இல்லையா? யார் எதை கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களுக்கு உரியவராக அவர் நடந்து கொள்கிறார்களே. இதை திருவிளையாடல் புராணங்களில் பல இடங்களில் நாம் பார்க்குறோம். அடியவர்களுக்காக அவர் தன்னுடைய நிலைக்கு இறங்கி கீழே வந்து அவருக்கு உட்படாத விஷயங்கள்லாம் செய்கிறார். போய் கனவுல இவர் ஓடுறார் மூளைக்கு மூளை, இரவு முழுக்க நடக்கிறார். பறவை திருவாயில் கொடிங்கிறார். கனவுல போய் சிவோச்சாரியார் கண்ணப்பநாயனாருக்காக சிவோச்சாரியார் கனவுல போய் சொல்லுகிறார். ஒவ்வொருத்தவங்களுக்காக ஒரு தன்னுடைய அந்த வியாபகத்தன்மையை இழந்து விட்டு தன்னை ஒரு வியாபகத்துக்கு உட்பட்டவன் போல தன்னை ஏற்படுத்தி கொண்டு அவர் சால நீ பசிந்து இருந்தாய் என்ன போய் சொல்லுகிறார். உங்களே கலைஞான புராணத்தில் அவர் வயசில் அவர் மனசுக்குள்ள எவ்வளோ பசி இருக்குங்கிறத இவர் சொல்கிறார். ஒரு பசினா என்னன்னே தெரியாது சாமிக்கு. அவர் சாலவும் நீ பசித்தாய், நீ நீ பட தடநெடும் மனையில் சென்று பாலின் பின்னடிசில் உண்டு பருவரல் ஒழிக அப்படிங்கிறார். கவலையை ஒழிச்சு விடு, போய் கவலைப்படாமல் சாடு போய்ங்கிறார். அதனால் அந்த அடியார்களால் ஏவப்படும், எம்பிரான் இசைந்தாலும் அடியான் ஏவப்படுவதோ அப்படின்னு கிடைக்காம அதனால தான் கோவப்படுறார். அவர் அப்படி தான் செய்வார். அவர் ஆசுதோஷி, வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள். தும்பை அப்படின்னு ஒரு பெண்ணு இருந்தாலாம், தும்பைன்னு. அவள் அவர் தேவரடியார்னு சொல்லுகிறார்கள். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அன்று இரவு யார் அவர் வீட்டுக்கு தேவரடியார்னா தாசி, அவங்க வீட்டுக்கு அன்று இரவு யார் வருகிறார்களோ அவர்கள் தான் அந்த கணவராக வாழ்த்து வழிபாடு பண்ணுவது. அதுபோல் சாமி சிவபக்தன். அப்படி அன்று இரவு ஒரு அடியவர் கோலத்தில் தொழுநோயாளியாக வந்திருக்கார், அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. சாமி உடனே இந்த அம்மா கூப்பிட்டு வச்சு எல்லா பணிவிட செய்கிறாங்க. ஏன்னா கணவராக வரிக்கிறதுனால கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிட எல்லாம் செய்கிறாங்க. அப்போது சாமி அவருக்கு தோன்றி, நீ உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படி என்பது, உன் திருவடியில் நான் இருக்கணும்னு கேட்கறது என் திருவடியில் நீ இருக்கணும்னு கேட்டாங்க. அப்படியே அவங்கள பூவா மாதிரி சிரசில் வைத்துக் கொண்டார். அதுதான் தும்பை பூ. அதை கூட அவங்க கொடுக்குறாரு. அதனால தான் கால் மாதிரி இருக்கும் அந்த பூ. இப்படி பார்த்தீங்கன்னா ஆமாம், அண்ணாமலையார் புராணம் தான். அண்ணாமலை அருணாச்சல புராணம் தான் அது. அந்த பூவை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த தும்பப்பூ பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை, இப்படி பாதம் மாதிரி இப்படி இருக்கும், காலை வைக்கிற மாதிரி. அதனால் அந்த பொண்ணை தும்ப பூவாக மாற்றி தான் சிரசில் தூக்கி வச்சுக்கிட்டார் சாமி. அதனால் அவர் திருவடியில் இவர் இருக்காருங்கிற கருணையை கொடுத்து. கண்ணப்பநாயனார் புராணம் படிக்கும்போது கூட ஒன்று இவர் சொன்னப்போ கண்ணப்பர்கிட்ட தானே சொல்லணும், இவர் யார் சிவகாச்சாரியார்கிட்ட ஃபெயில் பண்ணுறாரு. ஆமாம், அவர் அவங்களுக்காக தானே, இது என்னுடைய நாயகனே உன்னுடைய திருவுருளால் இது ஒழித்தருள வேண்டும் அப்படின்னு அவர் பூஜை பண்ண. நமக்கு ஒரு நாளைக்கு கூட நாளில் பூஜை பண்ணுறதுக்கே நமக்கு பூஜை பண்ணி முடிக்கிறோம், வைக்கிறோம், வேர்ப்போம், ஃபேன் இல்லாமல் தீபம்லாம் வேறு அணையும், ஃபேன் இல்லாமல் உட்கார முடியாது. 1000 கேள்வி நமக்கு இருக்குது நம்ம ஆன்மார்த்த பூஜையில் இருக்கா இல்லையா? இல்லை, நான் செய்கிறதெல்லாம் அவங்க செய்வாங்க, அவங்க செய்கிறதெல்லாம் நான் செய்ய போகிறேன். இதெல்லாம் இருக்குது. நான் ஒரு ஃபேன் அங்கே டேபிள் பண்ணிங்க பக்கத்தில் வச்சுப்பேன். தீபம் பக்கம் தண்ணி ஃபேன் போகாத அளவுக்கு வச்சுக்கிட்டு தான் பூஜை பண்ணுறது. இல்லைன்னா நம்ம பூஜையிலே கான்சன்ட்ரேஷனாக போகாது நமக்கு. அதுக்கு இது வேர்க்கிற வேர்வையிலையும் வழிகிறதுலையும் அரிக்கிறதுலையும் நமக்கு பூஜை பண்ணுறதுக்குள்ளே நம்ம படாதபாடுபட்டுருந்தோம். அதனால் ஒரு ஃபேனை போட்டு சைடில் வச்சுக்கிட்டு அது தீபம் பக்கம் காற்று போகாத அளவுக்கு திருப்பி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது.
அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கீழே பொன்முகலி நதிக்கரையில் குளிச்சு விட்டு காலையிலே பூஜைக்குரிய பூக்களெல்லாம் எடுத்துக்கொண்டு நைவேத்தியம் போட்டு எடுத்துக்கிட்டு சக்கரை பொங்கல்லாம் தயார் பண்ணி 4-5 மணிக்கெலாம் எடுத்துக்கிட்டு வராரு. இங்கே வந்து பார்த்தவர் நாயடியும் பேயடியும் செருப்படியுமா கிடக்கு. இங்கே கறி மீன் சின்ன விட்டு எலும்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டு. அப்போ உடனே அவர் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் அகலம் மிதித்து 5 ஓடிப்பார். அதை சேக்காடுறது அழகாக ஒரு பொருள் நம்ம திரும்பி மிதிக்கக்கூடாத ஒரு அசுவையை பொருளை மிதிக்கிற சூழல் வந்துட்டு எப்படி ஓடுவோம், நம்ம அப்படி இப்படி தாண்டி ஓடுவோம்ல, அது அழகாக காட்சிப்படுத்துறாரு. அதை அகல மிதித்து 5 ஓடி அப்படின்னு அந்த வார்த்தையை அப்படி போட சேக்க அங்கங்க இதெல்லாம் கிடக்கு. திடீர்னு போயிட்டீங்க என்ட்ரு ஆகிட்டீங்க, உடனே காலில் படாத அந்த அண்ணன் தாண்டி ஓடுறது இல்லையா, அந்த அந்த காட்சியை வந்து சேக்காடு சாமி போடாது அப்படிங்க. அகல மிதித்து 5 ஓடுறான் அவர். அதான் அந்த காட்சி புராண ஆசிரியருக்குரிய லட்சணம் அது. அப்புறம் ஓடி பெற்று எல்லாத்தையும் வந்து திருவிலகால மாற்றிய பின்கிறார். திருவிலகு அதை மாற்றினதுக்கு பிறகு முனிவர் மறைமுனிவர்கிறார் சேக்காடு சாமி. சிவகோசாரியாரும் மறைமுனிவர்ங்கிறார் அவர். உடனே திரும்பி இந்த அனாச்சாரத்தெல்லாம் தொட்டு விட்டோங்கிறதுனால திரும்ப கீழே இறங்கிவே பொன்முகலையில் குளிச்சு விட்டு திரும்பவும் புதுசாக பூ பறித்து புதுசாக நைவேத்தியம் போட்டு எடுத்துக்கிட்டு திரும்ப வர்றார். திரும்ப வந்து பூஜை பண்ணுறார். அதனால தான் இவர் கவலைப்படுறாரு சாமி. இவருக்காக தானே. அதனால அவர் மேல வராரு. டெய்லிக்கு இது நடக்குது. தினப்படி பூஜையில 6 நாள் அவர் கணப்பன 6 நாள் இருந்திருக்காரு. அதான் 4 ஆறில் கண்ணிடந்து அப்ப வரலன்னா 6 நாள்ல 4 6 ஒரு விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இப்பதான் புரியுது இல்லையா? 4 ஆறில் கண்ணிடந்து அப்ப வரலன்னா 6 நாள் அப்படி நடந்திருக்கு. மாறி மாறி 6 நாளும் இதே வேலை நடந்திருக்கு. 6 நாளும் மேலே வர்றது, சுத்தம் பண்ணுறது, தூக்கி போட்டு திரும்ப போய் பூசால எடுத்து வரது, பூஜை பண்ணுறது. ஒரு வாட்டில் விட முடியல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவருக்காக தானே சொன்னது. ஏன் அங்கே போன போல தோணுதா? அதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, கவலைப்படாதீங்க. சாமி இதெல்லாம் சரி பண்ணிவிடும். ஓகே. அதனால அப்படி இருக்கிறவருக்காக தான் சாமி போய் கனவுல சொல்லுகிறார். அவருக்கு வருத்தப்படுறார். ரொம்ப என்னுடைய நாயகனே உன்னுடைய திருவுருளா இது ஒழித்தரல வேண்டும் உடனே அன்று இரவு கனவுல போய் சாமி சொல்லுகிறார். நீ ஒன்றும் வன்திரல் வேடுவன் என்று மற்றவனை நீ நினையல், அவரை பற்றி நீ தப்பா நினைக்காத அப்படின்னு இவர்கிட்ட போய் அவர் மனசு கஷ்டப்படாது சொல்லிட்டு இருக்காரு இவர். சாமி போய் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய வடிவெல்லாம் நமையறியும் அறிவு என்னும், அவனுடைய அறிவியெல்லாம் நமையறியும் அறிவு என்னும், அவனுக்கு செயல் நமக்கு இனியவாம் என்றும்னு சொல்லுவார். ரொம்ப பிடிச்ச வார்த்தை. எது செஞ்சாலும் எனக்கு இனிமையானது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த கருணை, அடியவருக்காக எதையும் செய்யக்கூடிய கருணை அது ஏவல் அப்படின்னு சொல்றது. வேற யாருக்காக ஏவல் கொண்டு செஞ்சிருக்காரு இது? வந்தியம்மைக்காக பாருங்க. அவருவே போட்டுக்கணும், வேலை செய்யல வேற, ஆனா கடைசியில செஞ்சுட்டு தான் போறாரு. கடைசியில ஒரு கூட மண்ணை கொட்டி உடப்ப அடைச்சிட்டு தான் போறாரு அவரு. அது இல்லாம போல, அதனால ஓபி கொஞ்சம் அடிக்கிறார். கொட்டினை கையில பார்ப்பார் மீளவும் கோட்பார். அதனால அடியவர்களுக்காக இந்த பானபத்திரர், அந்த பானபத்திரரா ஆமாம், அவருக்காக அந்த புலவருக்காக சென்று இவர் போய் ஹேமநாத பாகவதற்ற இவர் பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. தருமிக்காக இவர் சென்று புலவராக போய் சங்கப்புலவருங்கிறார் அப்பர் சாமி அவர். அதனால இவர் போய் பாட்டு பாடாரு, அங்கே போய் நின்று பாட்டு எழுதி கொடுக்குறாரு. அதனால அடியவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அந்த ஆட்சி அடியார்களால் நம்ம சாமி நம்ம உரிமையோட நம்ம அவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போகிறோம்? நமக்கு யார் உரிமையுடையவர்கள்? அம்மாவா அப்பாவா? எது வரைக்கும் கேட்கலாம்? அப்பா கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். அப்பாவுக்கு எதெல்லாம் அக்செப்டபுளோ அதை தான் அவர்கிட்ட கேட்கலாம். அம்மாவுக்கு எதெல்லாம் அக்செப்டபுளோ அதை வேணா போய் அவங்கள்ட்ட கேட்கலாம். ரொம்ப வேணாம். இளைஞர்கள் எடுத்துங்க, இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், இதை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு போய் அம்மா அப்பாட்ட சொன்னாலே போதும். அவங்க எவ்வளோ தூரம் நம்ம இது கருணை விடுறது தெரிஞ்சு போடுப்போம். என் மேலே பாசம் வச்சிருக்க பாசம் போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ சேர்ந்து பிடிச்சிடுறான் கதையை. கேட்டால் கருணையுடைய தாயை விட கருணை இல்லை, தந்தையை விட கருணை இல்லை, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், உங்கள் அன்னை என்ன தோற்று போகும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சிவபெருமான் மட்டும்தான் கேட்டதை கொடுப்பார். நம்ம மனசுக்குள்ளே எதெல்லாம் வெளியில் நமக்கு தெரியும், இது வெளியில் கேட்கவே யோக்கியதை கிடையாது நமக்கு தெரியும், அதை கூட அவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக செய்வார் அவர், இல்லையா? ஆனால் அது வேற யாருக்கிட்ட போய் கேட்டாலும் இன்னும் இதெல்லாம் நீ ஆசைப்படுற, இதெல்லாம் நீ விரும்பக்கூடாதுன்னு நம்மளை தடுப்பாங்க. ஆனால் சிவபெருமான் நம்ம எதை நினைச்சாலும் அதை நம்ம கொடுப்பார், இல்லையா? வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு திருமறைக்காட்டு தேவாரத்தில் பாடுறது.
அதில் எதை நாம் விரும்ப கொண்டுறோமோ அதை அவர் கொடுக்கக்கூடிய வல்லவர். அவ்வளோ கருணை நம்ம மீது அவருக்கு. நம்ம அனுபவிச்சுக்கிட்டே தான், அவ்வளோதான். அதனால ஆட்சியான் ஆட்சிக்கும் ஆயினான் சூழ்ச்சியான்னா உபாயமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றுக்கும் அவர் தான் கர்த்தாவாக காரணமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். சூழ்ச்சிக்கு பல பொருள் இருக்கு. இதில் உபாயம் என்பது இந்த இடத்துல சரியான பொருளாக இருக்கும். உபாயம்னா உதவின்னு அர்த்தம். ஆமாம், அது சூழ்ச்சியே இல்லை சார். அவனை சூழ்ச்சி சூழ்ச்சியை தான் அது குறிக்க. பாரும் திசையும் படர் ஒளியாலே நிறைந்தான். உலகத்தில் எல்லாவற்றிலையும் சுவாமி ஒளியாக நிறைந்தார். தான் பாரும் திசைனா உலகம் திசை எல்லாம் ஒன்று தான். எல்லா பற்றிலும் என்னவா நிறைந்திருக்காரு? படர் ஒளியாலே நிறைந்திருக்கிறார் என்றார். தூரும் தலையும் இலா தோன்றலான். தூர்னா வேர்னு அர்த்தம். தூர்னா வேர். தூர்னா வேர். இந்த இடத்துல அந்த தூர்னா தூர்ந்து போனதை வாருவது. மண்ணு தூர்ந்து போயிருக்கல, அதை வாரி எடுப்பது. தூர்னா அடி தூர வெட்டு, தூர்ல இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தூர்னா கரெக்டா அடிப்பகுதி. அதான் அடிமுடி. இந்த இடத்துல அடிமுடி அடிப்பகுதி. தூரும் தலையுமிலா தோன்றலாம். அப்ப அடிமுடி இல்லாதங்கிறத சொல்ல வர. அடிமுடி இல்ல. தூர்னா அந்த கீழே அடி இல்லை, வேர்னல். தூரும் தலையுமிலா தோன்றலாம். வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாகி மேவுதனு சத்தாதி பூதங்கள் தானாகி சுத்த வெறுவெளியாய் அப்படின்னார். என்னென்னவா ஆகிறார் சாமி. இதெல்லாம் அப்பர் சாமி நின்ற திருத்தாண்டகம் படிக்கணும். அப்பர் சாமி நின்ற திருத்தாண்டகம் பார்க்கணும். அது என்னென்னவா இருக்கார். இரு சுடராய் வானாகி நிலவாகி இருநிலனாய் தீயாகி வானாகி அப்படின்னு பாடுறார். எல்லாமாக அவரே எனக்கு எம்மடிகள் நின்றவாரேன்னு பாடுறார் சாமி. எல்லாமாக அவர் இருக்கிறார். வேறாகினா எல்லாவற்றுக்கும் தாங்கக்கூடிய மூலமாக இருக்கிறார். அடியில் இருக்கிறார். பேசிக் ஆதார சக்தியாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆதார சக்தி வேறாகி இருக்கிறார். வித்தாகினா எல்லாவற்றுக்கும் உள்ள இருக்கக்கூடிய விதையாக, விதைக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி. அதான் அந்த டீடைல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது செய்தி நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை டேட்டான்னு சொல்கிறோம். ஒரு விதை இருக்குது. ஒரு பயிர் எடுத்து நீங்கள் மண்ணில் போடுறீங்க. ஒரு துவரம்பருப்பு விதையை எடுத்து மண்ணில் போடுறீங்க. ஒரு நெல்லை எடுத்து மண்ணில் போடுறீங்க. மூணுமே விதைகள் தானே. இது இப்படித்தான் முளைக்கணும், இந்த நேரத்தில் இப்படி புல், அதோடைய செடி இப்படி இருக்கணும், அதோட இலை இப்படி இருக்கணும், அது இப்படி தான் காய் காய்க்கணும், இப்படி தான் பூ பூக்கணும். ஏதாவது யாராவது சொல்லி தராங்களா அதுக்கு? அந்த டீட்டெயில் ஃபுல்லாக எங்கே இருக்குது? அந்த விதைக்குள்ள வச்சிருக்க அர்த்தம். இந்த விதைக்குள்ள அத்தனையும் இருக்குது. அவ்வளோ டீட்டாவும் அவர் டேட்டாவா, அதுதான் டேட்டான்னு சொல்லுவாங்க. அது நம்ம அது என்ன துறைங்க? அது அக்ரிகல்ச்சர். இல்லை 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 இன்னொன்று வேறு இருக்குது. ஜெனடிக் சயின்ஸ். விதைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை டேட்டா. காலைல கூட நீங்கள் சொன்னீங்க டிஎன்ஏவை மாற்றுறது, மரபணு துறை. அதுக்குள்ளே அவ்வளோ டீட்டெயில். அந்த குரோமோசோமுக்குள்ளே அந்த இதில் இருக்கும் அந்த செய்தி. குரோமோசோம்னா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஏணி மாதிரி இருக்கு. இதுக்குள்ள அந்த டேட்டா ஒவ்வொரு செல்லையும் இது மாதிரி 23 குரோமோசோம்ஸ் மனிதனுக்கு உண்டு. இந்த 23 ப்ளஸ் பெண்ணோட 23 ஆணோட 23 சேர்ந்தா தான் 46 குரோமோசோம். அப்போ தான் ஒரு குழந்தை உண்டாகும். இது வந்து ஜெனடிக் சயின்ஸ் சம்பந்தமான விஷயம். அந்த விதைக்குள்ள அவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஹியூமனுடைய சமத்தில் தலைப்பகுதியில் தான் இருக்குது எல்லாமே. இப்படி தான் அது வாழ்க்கை. அதுவே நமக்கு தெரியாதுங்கிறாங்க. ஒரு டிராப்பில் நமக்கு 12 மில்லியன் 72 மில்லியனுக்கு மேலே நமக்கு அதுக்குள்ள உயிரினங்கள். இதுக்குள்ளே தான் அந்த அதுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயில் வச்சுருக்காரு சாமி. அவன் குடும்பத்தில் 71 தலைமுறையை கணக்கு வச்சுருக்காரு. அது உள்ள அவனுக்கு எப்படி முடி முளைக்கி, அவனுக்கு எப்படி மூக்கு எப்படி இருக்கும், நாக்கு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், இவன் எப்படி பேசுவான், எப்படி சிந்திப்பான். ஆமாம் அதான் உள்ளே இருக்கு. அப்போ விதையாக இருக்காருன்னா விதைக்குள்ள டேட்டாவாக இருக்காருன்னு அர்த்தம். அதை கடத்துறாருல விஷயத்துக்குள்ளே இருக்கார். விதையை இல்லாமல் கூட விளைவிக்க முடியும் அவரால். இப்போ நீங்கள் அது பேர் என்ன, அந்த அதுக்கு சிங்கம் வெடிச்சு தானே இங்கே வருது. அது ஒரு டேட்டா இல்லாமல் எப்படி வரும்? கீழே சிங்கம் வெடிக்குதுன்னு தானே சொல்லுவாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. வாழை மரத்தில் சைடு வருது, புதுசாக முளைக்குது புது வாழை, அதை எப்படி சொல்லுவீங்க? சிங்கம் வெடிக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ உங்களுக்கும் தெரியாது அது.
கீழே அந்த வாழையிலேருந்து அடுத்த கன்று உண்டாகுதுல, அதை வந்து தமிழ் அதை வந்து சிங்கம் வெடித்து வர்றதுன்னு சொல்லுவாங்க. சிங்கம் வெடித்து வரும் அப்படிப்பாங்க. சிங்கம் வெடிக்கவும் பாங்க. அது அடுத்த வாழை உண்டாகுதுல கீழே, அது சிங்கம் வெடிக்கிறது அப்படிம்பாங்க. இது வாழையடி வாழைங்கிறது இலக்கியத்தையாக வள்ளலார் பயன்படுத்தின வார்த்தை. அது அந்த கலோக்கியில அந்த வேர்லேருந்து அடுத்த தவறு உண்டாகுதுல, அதை சிங்கம் வெடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சார். சிங்கம் வெடிச்சு வர்றது, சிங்கம் வெடிச்சு வரும்பாங்க. பனைத்து உண்டாகிறது. நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குருவை பயிர் நடுறாங்க, நடவு காலம். இப்போ குருவை பயிர் வைக்கும் பொழுது நடவு அந்த ஆட்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாற்றை வாங்கி வைங்கம்பாங்க. ஏன் வாங்கி வைக்கணும்? நாற்று இந்த கையில் பிடிச்சிப்பாங்க, இந்த கையில் அப்படி இப்படி நகத்தால் அதை கிள்ளி வாங்கி அப்படி ஊணுவாங்க. இப்படி ஊணுவாங்க. இந்த 3 வரலாக தான் சேத்து உள்ள ஊணுவாங்க. அந்த அது போய் உள்ள சேத்து உள்ள வச்சுருப்பாங்க. அந்த வேரை கொண்டு போய் வைப்பாங்க. குருவையில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்து பயிர் தான். அது 3 மாதத்துக்குள்ளே அது விளைஞ்சிரும். அதனால் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்க, அது நிறைய பனைச்சி வளர்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அதனால் நிறைய முதல் வைக்கணும். அதனால் நாற்று நிறையா விடுவாங்க. அதாவது எவ்வளோ நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ நமக்கு தேவையோ நாற்று, அதோட கொஞ்சம் அடிஷ்னலாக விட்டு வச்சுப்பாங்க. அதனால் நிறைய நாற்று வச்சோம்னாக்க சீக்கிரம் அது நிறையா வளரும். அப்போ அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இடுக்கு இருக்கக்கூடாது, நெருக்கமாக நடுவாங்க. நட முடியாது, அது பயிற்சி உள்ளவங்க தான் நடணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஊர்லலாம் பெண்களை வந்து வேலைக்கு போகிற பதத்தில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் முதல்ல அம்மாக்காரங்க கூட நடுவுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அழைச்சிட்டு போய் அது சும்மா நட்டுட்டு இருக்கோம். 2-3 இடத்துல நட்டு பார்ப்போம். அப்புறமேலுக்கு அதை துணையாலாம் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு பட்டமாக கொடுத்துப்பாங்க. பட்டம் நடும் பொழுது ஒரு பட்டத்துக்கு 2 பேர் நடுவாங்க, அம்மாவும் பொண்ணுமா நடுவாங்க. இப்போ அம்மா என்ன பண்ணுவான், இதை டேலி பண்ணி நட்டுக்கிட்டே போவான். இவளுடைய ஸ்லோவை டேலி பண்ணி அவன் நடுவான். அப்போ பயிற்சி வந்ததுக்கு பிறகு அம்மாவுக்கே மறித்து எதுக்கு அந்த நடுவான். அது நமக்கு வராது வேகமாக. அதனால் எது சொல்ல வந்தோன்னா, அந்த நாற்றை வந்து நீங்கள் குருவை பயிரில் நீங்கள் நெருக்கமாக வைக்கணும், நிறையா வைக்கணும். இது சம்பாவாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, 6 மாதத்து பயிர் வயலில் வந்து 6 மாதத்துக்கு இருக்க பொழுது அப்போ என்ன செய்யணும்னா, நாற்றை கிள்ளி வையும்பாங்க. 2-3 நாற்று வச்சா போதும். அது என்ன பண்ணோன்னா, பனைச்சி வெளியில் பெருசாக வரும். அது வந்து சின்னதாக வச்சது இவ்வளோ பெரிய கொத்தா முளைக்கும். இது சேக்கரார் சாமி வந்து பெரிய புராணத்தை சொல்கிறார் ஒரு இடத்துல. திருநாட்டு சிறப்பில் எப்படி வந்து அந்த நாற்று, ஆமாம், நாற்று எப்படி அது பனைத்து வரும் அப்படிங்கிறத ஒரு பார்த்து அழகாக சொல்லுவார் சேக்கரார் சாமி. திருநாட்டு சிறப்பு. இது இந்த விவசாயத்தை அப்படியே அழகாக சொல்லுவார். சோழ நாட்டில் எப்படி விவசாயம் நடக்குதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, அப்படியே தான். அது எப்படி இருக்கும் அந்த இப்போ இந்த ஒரு வாரத்தில் இப்போ நாற்றுல ஒன்று ஒரு 10-15 நாளில் போனீங்கன்னா அந்த காட்சியை பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் மாதர் நாறு பறிப்பவர், நாற்று பறிக்கிற காட்சி. இப்போ அது இல்லை, ஏன்னா இப்போ மெஷினரி எல்லாம் பாய் நாற்று விடுறாங்க. சீத நீர் முடி சேர்ப்பவர், நாற்றை முடித்து அதை அந்தந்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புறது. ஓதையார் செய் உழுனர் ஒழுக்கமும், அந்த உழுவர்களுடைய சவுண்ட், அவங்க அதை செய் இது செய்யன்னு சொல்லக்கூடிய சப்தம். காதல் செய்வதோர் காட்சி மலிந்ததேனர், அது நின்று தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கலாமா, அப்படி ஒரு அழகான காட்சி சொல்லுவார். அதில் உழுதசால் மிக ஊறி தெளிந்த சேரி இழுது வெயினுள் இந்திர தெய்வதம் தொழுது நாறு நடுவார். இந்திர தெய்வனா மருது நிலத்து மக்கள்ங்கிறதுனால இந்திரனை கும்பிட்டு நாற்று நடுறாங்க. தொகுதியே பழுதில் காவிரி நாட்டின் பரப்பெல்லாம், இந்த காவிரி நாட்டில் இந்த காட்சி எங்கே பார்த்தாலும் நடக்குதுன்னார். அதில் சொல்லுகிறார், மண்டு பூனல் பரந்த வயல் வளர் முதல். இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய புராணத்தில் சேக்கரார் சாமி ரொம்ப பிடிச்சது. இன்னைய வரைக்கும் ஜனங்க அதை முதல்னு தான் சொல்லுவாங்க. அதை ஒரு நடாக நாற்றுன்னு வச்சுருக்காங்களே, அந்த இடத்துல 2 முதல் போடு, அந்த இடம் அகலமாக இருக்கும்பாங்க. அதை நாற்றை கிள்ளி இதில் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு முதல்னு பேர். இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா அதுதானே நீங்கள் பின்னாடி வரப்போகுது, அதனால் அதுக்கு முதல்னு பேர். அதை சொல்கிற பாருங்க, வளர் முதல்ங்கிறார் அதை சேக்கரார் சாமி.
அதான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல எவ்வளோ கண்டேன்னு அர்த்தம் அது. மண்டுபூணல் பறந்த வகையில் வளர் முதலின் சுருள் விரியன்னு பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னது. அது பனைத்து விரிந்து வரும் நீங்கள் வச்ச அந்த, ஏன்னா அது ஒரு 15 நாள் ஆகும். இவர் நடுறதை பற்றி கீழே சொல்கிறார். நாறு நடுவார் அப்படின்னு 12வது பாட்டில் சொல்கிறார் திருக்கூட சிறப்பில். அடுத்தது 13வது பாட்டில் அது வளர ஆரம்பிக்குதுங்கிறத சொல்கிறார். அந்த நாற்று வளர ஆரம்பிக்குது. மண்டுபூணல் பறந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய, அது வளர்ந்து பனைத்து வர ஆரம்பித்த உடனே களையும் சேர்ந்து வளரும். அதெல்லாம் நாற்று நட்டுறாங்கன்னா 15 நாளில் களை எடுக்கணும். அடுத்த பாட்டில் களையை சொல்கிறார் பாருங்க. கண்டுழவர் பதங்காட்ட களையும் கடைசியர்கள். அந்த விவசாயி என்ன பண்ணுறான், நின்றுக்கிட்டு தோற்க பாருங்க, அந்த இடத்துல களை இருக்குது, அதை எடுங்க, இந்த இடத்துல இதை களை இருக்குது அப்படின்னு இதை பழைய பதத்தை அவன் காட்டுறானா. கண்டுழவர் பதங்காட்ட களையும் கடைசியர்கள். அந்த வேலை பார்க்குறவங்க அந்த பெண்கள் சென்று அந்த களை எடுக்கிறார்கள் என்று சொல்லுவார். அதான் பனைத்து விரிதல்னா அந்த எதுக்கு சொல்ல வந்தோம், அந்த நாற்று வெடித்து வர்றதோ சிங்கம் வெடித்து வர்றதுன்னு சொல்லுவோம். சிங்கம் வெடித்து வர்றது நான் வாழை மரத்துக்கும் அப்படி சொல்லுவேன். விச்சதன்றியே, அதான் சொல்ல வந்தேன், விச்சதன்றியே விளைவு செய்குவாய் வெண்ணக மண்ணை முழுவதும் யாவும் வச்சு வாங்க வாயினார். இப்போ மண்ணு பனை விதை மரபு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாஸ்திரத்தில். அதை பனை முதல்ல பனைமரம் வந்துச்சா இல்லை விதை விழுந்துதா முதல்லன்னு நமக்கு தெரியாது. கோழி வந்துதான் முதல்ல முட்டை வந்துதான்னா எதுவுமே கிடையாது. வித்து இல்லாமலே விளைவு செய்யக்கூடிய வெள்ளம் உடைய வந்து வருமா. மண்ணும் முன்னும் வெண்ணகம் மண்ணம் முழுவதும் யாவையும் வச்சு வாங்குவாய் அப்படின்னு சொல்லுவார். வஞ்சக பெரும்புலையினை உன் கோயில் வாசலில் பித்தனாக்கினாய். அதனால் தூரும் தலையும் விழா தொண்டலான் வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாகி, அதில் வரக்கூடிய விளைவாக இருக்கா இல்லையா. அப்போ மேவு தனு சத்தாதி பூதங்கள், மேவு தனு முதலான கரணம் போது சத்துங்கும்போது சத்து பொருள் இந்த இடத்துல உயிரை குறிக்குதுன்னு சொல்ல அர்த்தம் இருக்கணும். ஏன்னா சத்துனா அவரு தான், அவராக திரும்ப சத்து ஆக போகிறது இல்லை. அப்போ சத்தில் சதசத்தில் ஒரு பாட்டு மட்டத்தில் சொல்கிறாரு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா மேவு தனு உடம்பு, அடுத்தது உயிர், அதில் சத்தாக இருக்கிறது உயிர் தான். சத்தாதி பூதங்கள் தானாகி சுத்த வெறுவெளியாய் பாழாய், இது அனாதி கேவலம். சுத்த வெறுவெளியாய் பாழாயினார். வெறும் பாழுக்கு அப்பால், இது நாத தத்துவத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய முத்தி நிலை. இப்போ முத்தி நிலைக்கு நாத தத்துவத்துக்கு அப்புறம் என்ன இருக்குப்போ, அப்போவும் வெறும் பாழ் தான், ஏன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அனாதி கேவலம் இருந்த அனுபவம் அப்போண்டா, அனாதி கேவல நிலையில் பாழ், ஏன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி எந்த தத்துவமும் அப்போ கிடையாது, இப்போ எந்த தத்துவமும் கிடையாது. ஆனால் அங்கே அப்போ இருந்த அனுபவம் வேறு. அதனால் இதுவும் வெறும் பாழுக்கு அப்பாலானார். பாழுக்கு அப்பால் ஒரு பொருளாய் நின்ற ஒருவன், அந்த முத்தி பரம்பொருளாக இருக்கக்கூடியதாக சாயுஜ்ய பேரில் இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்கிறார். விளக்கம் புரியுதுங்களா. இந்த பெருமான் தன்னுடைய குருநாதராக வந்தான் அப்படின்னு தன்னுடைய குருநாதராக காட்டப்படுறார் என்பது. யார் அந்த சுத்த பரவெளியாக பாழுக்கு அப்பாலாக நிற்கிறாரோ அந்த பெருமான் யாரை வரப்போறாரு, இங்க தன்னுடைய குருநாதராக வரப்போறான்னு சொல்கிறார். பொறியிலியேன் தன்னை சொல்லிக்கிறார். பொறியிலியேன் வெம்பும் பிறவி அலை வீழாமல் இடலித்த சம்பந்த மாமுனி என் தம்பிரான் அம்புவியோர் போற்றும் திருவடி என் புன்தலை மேல் பொறித்தோன் ஏற்றின் புறத்தமைந்த எங்கோமான் சாற்றுவர் சாற்றும் பொருளான் தனி முதல்வன் தானல்லான் வேற்றும் இன்பம் இல்லா விலங்கு ஒளியான் போற்றும் குரு வேடமாகி குணம் குறி ஒன்று இல்லா பெருவேடமாய் நிறைந்த பெம்மான் கருவேடம் கட்டும் உரு கட்டறுத்தான் கற்றவர் வாழ் தில்லையாம் எட்டும் அவர்க்கு எட்டா இயல்பி நான் என்று சொல்கிறார். இதில் வந்து கீழே சொல்லப்பட்டது பாருங்க, பாழுக்கு அப்பால் ஒரு பொருளாய் என்ற ஒருவன், இது சொரூப லட்சணம். இப்போ சொல்றது பாருங்க, இதில் பொறியிலேன் வெம்பும் பிறவி அலை வீழாமல் தடுத்தது முதலாக இந்த சாற்றும் பொருளான் தனி முதல்வன் வேற்றின்ம விளங்கா ஒளியன் குருவேடம் ஆகின்னு இருக்கு பாருங்க, அது வரைக்கும் தடஸ்த லட்சணம். யாரை சொல்லுது அது? தடஸ்த லட்சணம்னா சாமிக்கு எல்லாம் சொல்கிறோம் நம்ம. தடஸ்த லட்சணம்னா யாரை பற்றி பேசுகிறோம்? அதான் யாரு? ஒரு மண்ணு. நான் நல்லா கேள்வி பிடிச்சிக்கிங்க. மேலே அப்பாளுக்கு அப்பால் வெறும்பாளுக்கு அப்பாலாக இருக்கக்கூடிய அந்த லட்சணம் அங்கே சொல்லக்கூடிய சாமியோட வடிவம் தடஸ்த லட்சம் சொரூப லட்சணம் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தது குரு வேடமாக வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய லட்சணம் சொரூப லட்சணம் சொல்லியிருக்கேன். சாரி, தடஸ்த லட்சணம் சொல்லியிருக்கேன். வடிவம் எடுத்தது ஸ்ரீகண்ட ருத்ரர். அதான் சொல்லணும். அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பர் இல்லையா? நமக்கு யார் தலைவர்? அவரை சொல்லணும்ல. நமக்கு வந்து பிறகு நம்ம தான் அப்பாளுக்கு அப்பால் வரணும் கூட தெரியாது. அதனால நமக்கு சிவபெருமானா வரக்கூடிய வடிவம் ஸ்ரீகண்ட ருத்ரர். அதை சொல்கிறார். அதனால தான் அடையாளப்படுத்துகிறார். பொறியிலேயன் வெம்பும் பிறவினர். இது ஒன்றுலேயே முடிஞ்சு போச்சு.
சொல்கிறேன். தடஸ்த லட்சணம் எதுன்னு. தடஸ்தம்னா என்னங்க? வடிவம் தாங்கி வருங்க. வெம்பும் பிறவி, அல்லல் பிறவினார் சாமி. அதை இல்லையா? அல்லல் பிறவி, பிறவினாலே நமக்கு என்னதுதான்? துன்பம் தான், துன்பமயமான பிறவி. பொறியிலியன் வெம்பும் பிறவி அலை என்னமா அலை வீழாமல், அந்த பிறவி அலையினார். ஏன் அது அலைங்கிறார்? கடல், கடல் பிறவி பெருங்கடல். பிறவிங்கிறது ஒரு கடல் இல்லையா? அதனால் அலை வீழாமல் வீடழித்தன்ட்டார் இல்லையா? அப்போ அந்த அதாவது இப்போ வந்து அனுபூதி நிலையில் பாடுறதுனால, அப்படி ஜீவன் முக்தராக இருந்து பாடுறதுனால, வீடழித்த சம்பந்த மாமுனி எந்தம்பிரான். எந்தம்பிரான்னா என் தம்பிரான்னு பாட்டில் இருக்கும். தம்பிரான்னால தலைமை தனக்கு புறான்னு அர்த்தம். எந்தம்பிரான்னா எனக்கு புறான்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் தலைவன் என்ற பொருளை வருகிறது. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தம்புரா அட்டிம்பாங்க. தம்புரான் சம்பந்த மாமுனி, அவர் மறையான சம்பந்த பெருமானார். புவியோர், அழகிய புவியில் இருக்கிற கூட போற்றும் திருவடி. உலகத்தில் எல்லாரும் எஸ் 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 அறிவு இல்லாதவன் அர்த்தம். பொறினா அறிவு இல்லையா? தன்னை சொல்லிக்கிறாரு அறிவு இல்லாதவன். அப்புறம் நம்மளே சொல்லுவார் அவர் அறிவு இல்லைன்னு. இல்லை, நம்மள சொல்லலை, தன்னை சொல்லிக்கிறார். இந்த நெஞ்சு விடுத்து பாடக்கூடிய உமாவி சிவாச்சாரியார் தன்னை பொறியிலேன்னு தன்னை சொல்லிக்கிறார். அறிவில்லாத எனக்கும் என கருணை செய்யக்கூடியவராகிய அவரை கம்பேர் பண்ணும்போது நான் அறிவில்லாதவன், குருநாதரை கம்பேர் பண்ணும்போது நான் அறிவில்லாதவன். பொறினா அறிவு. பொறியிலாய் என் செய்தாய் அப்படின்னு கேட்கிறார். இதில் திருநிலக்க நாயனார் புராணத்தில் அந்த அம்மாவை சிலம்பி வரும்போது ஒரு இடத்துல பார்த்தேங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கடலூர் தாண்டி, கடலூர் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் சிலம்பி ஊரே, இந்த ஊர் பேரே சிலம்பி ஊர்னு இருக்குது. அந்த ஊரில் ஒரு அம்பாள் பேர் சிலம்பி அம்மன் எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம இதுலேருந்து வர்றது தான், சிதம்பரத்துலேருந்து கடலூர் வர வழியில் ஆர்ச்சிலாம் கட்டியிருக்கு. இல்லை, ஒரு பேரே சிலம்பின்னு வந்து சிலம்பிமங்கலம் தான். சிலம்பிமங்கலத்தில் அம்பாள் பேர் சிலம்பி நாயகியே, சிலம்பி அம்பியே ஏதோ ஒன்று பேரில் கோயில் ஒன்று இருந்துச்சு, பார்த்துருந்தேன். ஆச்சரிச்சு பார்த்து என்ன சிலம்பின்னு பேர் வச்சுருக்காங்களே. சிலம்பினா சிலந்தியாச்சு, அப்புறம் இல்லை ஸ்பைடர் மேன் மாதிரி ஸ்பைடர் உமனை வச்சு எங்கேயாவது சாமியாக கும்பிட்டாங்களான்னு நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், அது வந்து சிலம்பு மங்கலமாக இருந்திருக்கும். அப்படியே அங்கேயே நான் யோசித்தேன், சிலம்பு மங்கலம், சிலம்பு அம்மன், சிலம்பு அணிந்த அம்பாள் அப்படின்னு அர்த்தம். மருவி வந்திருக்கும். சிலம்பினா துளசி, இது சிலம்பி, துதை சிலம்பி வீழ ஊதி தும்மந்தனன்னு தானே சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்போ அவரை பொறியிலாய் அப்படின்னு திட்டார் மனைவியை. அதில் நீங்கள் யாராவது திட்டணும்னா பொறியிலாயின்னு திட்டுங்க, தெரியாது உங்களுக்கு. நம்மள ஏதோ புகழார் போல் இருக்கு, பொறிகிரி வாங்கிட்டு சொன்னார் புகழ் எடுத்து. பொறினா அறிவு, பொறியிலாயினா அறிவு இல்லாதவங்களே அர்த்தம். பொறியிலேயே வெம்பும் பிறவி அலை வீழாமல் வீடளித்த சம்பந்த மாமுனி எந்தம்பிரான். அம்புவியோர் போற்றும் திருவடி என் புன்தலை மேல் பொறித்தோன். அவருடைய திருவடியை கொண்டது ஏன் சின்ன தலை மேலே வச்சா. சிறிய தலைனா புகழ் இல்லாத குறுமையுடைய, புன்தலை சிறுமை, புண்மைனா சிறுமை. பொறித்தோன் அப்படின்னா திருவடி சூட்டுறதுன்னு அர்த்தம். குருநாதருடைய திருவடியை சூட்டிக்கொள்வது, அதுவே கிரீடமாக தெரிவித்துக் கொள்வது. நம்முடைய திருமணத்தில் நிர்வாண தீட்சை கொடுக்கும்பொழுது திருவடியை சூட்டி தான். இதுவரை நீங்கள் இருக்கும்போது பேச முடியாது, நம்மளுக்கு வர திருவடியை சூட்டி தான் மகாசன்யானம் நமக்கு திருவடி மந்திரோபதேசம் பண்ணுவாங்க. அதனால் என் தலைமேல் பொறித்தோன் ஏற்றின் புறத்தமைந்த எங்கோமான். இப்போதான் சொல்ல பாருங்க, இதுதான் தடஸ்த லட்சணம். ஏற்றின் புறம், புறம்னா முதுகுன்னு அர்த்தம். புறம்னா முதுகு, அதான் புறங்காட்டி ஓடுவது. போர்க்கடத்தில் புறங்காட்டுறதுன்னு அர்த்தம், முதுவை காட்டுறதுன்னு அர்த்தம். ஏற்றின் புறம்னா ஏறுனா என்ன? ஏறுனா மேலே ஏறுறதா? ரிஷபம். ரிஷபத்துடைய முதுகுல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். ஏற்றின் புறத்து அமைந்தனா உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். அமைந்த எங்கோமான். அப்போ தன்னுடைய சம்பந்த மாமுனியும் ஏற்றில் புறத்தில் உட்காந்துருக்கோம் ஒன்று தான் இல்லையா? அதான் அர்த்தம். ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம பண்டார கழித்து நம்ம இதுலேயே இதில் பண்டார கழித்துறை தான் கமலை ஞானப்பிரகாசர் மாலைன்னு ஒரு நூல் இருக்குது. குருஞான சம்பந்தர் பாடுறார்.
இன்னைக்கு கூட கேட்டீங்க பவுளி உரைத்தருள் பாணனுக்கு இவ்வளி நரித்திரல் ஆக்கி வைத்தாய் கமலையுள் ஞானப்பிரகாசன் பயன்படத்தில் கவுளி உரைக்கும் பதிபசு பாசத்தின் உண்மையே அப்படின்னு சொல்லி அதில் இவ்வளி நரித்திரல் திருவாவூர் தெரியாது நம்ம இல்லை அவங்களுக்கு நமச்சிவாயமூர்த்தி ஆமாம் அவங்களுக்கு அந்த மடம் தான் அப்பயே அவங்களுக்கு அந்த சம்பிரதாயம் கிடையாது. அவர் திருமூலர் மட சம்பிரதாயம், அவர் இவங்க மேகண்ட சம்பிரதாயம் பக்கத்தில் இருக்கிறதால அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ ஏற்றின் புறத்தமைந்த எங்கோமான் சாற்றுவார் சாற்றும் பொருளான். சாற்றுதல்னா சொல்லுதல்னு அர்த்தம். சொல்லுவதற்கு சொல்லக்கூடிய பொருளாக இருக்கிறான். யார் எதை சொல்லுகிறார்களோ அந்த பொருளாகவே இருப்பான் இல்லையா? அது சொல்லுகிறார். தனி முதல்வன் தான் அப்படின்னாலும் அவர் தான் தனி முதல்வன். தான் அல்லான்னா அவருடைய தன்மை வேற எதுக்கு ஏறாத தன்மை அப்படின்னு அர்த்தம். அல்லான்னா இல்லாத எதுலையும் இல்லாத தன்மைன்னு அர்த்தம். வெற்று இன்பம் இல்லா விலங்கொழியான், வேறு இன்பங்களை இன்பமாக கருதத்தக்காத அளவுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய விளங்குகின்ற ஒளியாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். வேற்றின்பம் இல்லா வேற்று விகார விடக்குடம்பின் உட்கடப்பேன் பாரார் இல்லையா? வேற்று விகாரம் அது இல்லாததுன்னு அர்த்தம். அப்போ வேற்றின்பம் இல்லா விலங்கு ஒளியான் போற்றும் குருவேடமாகி குருநாதராக வருகின்றார் என்று சொல்கிறார். குருநாதருடைய வடிவத்தில் வந்துருக்காரு. இப்போ அப்போ தடத்த குளத்துலேருந்து என்ன ஆயிடுச்சு? அருளூர் நிலைக்கு ஆயிடுச்சு இல்லையா? குருவேடமாகி குணம் குறி ஒன்று எல்லா பெரு வேடமாய் நிறைந்த பெம்மான். குணம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கணம் இல்லாத குணம், குறிக்கோள், கீழான குறிக்கோளில் எதுவும் இல்லாத வடிவம் இல்லாத இது ஒன்று இல்லா பெருவேடமாய் நிறைந்த பெம்மான். பெருவேடம்னா திருவேடத்தில் வரக்கூடிய தன்மை. இப்போ கடைசியில் அம்பலன் ஒன்றால் சேரல் ஒட்டா அம்பலங்கழி அன்பரோடு மறி. அந்த அன்பர்லங்கிறதுல கடைசியில் யார் பெரியவர்? குருநாதர். வித்யாரும் சுயான போதும் கடைசியில் யாரை குருநாதருடைய போட்டத்துன்னு சொல்லுகிறது. நிறைந்த பெம்மான் கருவேடம் கட்டும் உருக்கட்டுனா உடம்பு இருக்கிறதுனால திருமணம் பிறவிக்கு போகிறோம் இல்லையா? அதனால கருவேடம் கட்டு உருக்கட்டு அறுத்தான். இந்த உடம்பு நமக்கு அறுத்தவர் என்று சொல்கிறார். கற்றவர் வாழ் தில்லையான். அவருடைய ஊர் என்னவா? நீ எந்த யாருன்னா வேணா சாமியை நீங்கள் சாமி தான் குருவா வந்தாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அவர் ஊர் என்ன ஊர் கடைசியில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லல, அது கெசட்டில் அப்படி தான் இருக்கு இல்லையா? கெசட்டில் வந்து ஊர் எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கு, தில்லையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கற்றவர் வாழ் தில்லையான்னு அர்த்தம். கற்றாங்கெறியோம்பி கலிகை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பாடுறார் ஞானசம்பந்த பெருமானார். கற்றாங்கு எரிவோம்பினர். அதான் கற்றவர்கள்லாம் தில்லைவாழ் அந்தரர்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல கற்றவர் வாழ்தில்லை செல்வர் கழல் ஏத்தும் அப்படின்னார். அப்போ செல்வர்கள்லாம் தில்லைவாழர்கள் அர்த்தம். தில்லையில் யாரை புகழ்ந்தாலும் அது யாரை தான் சேரும்? அது இலக்கியத்தில் தீட்சிதர்களை தான் சேரும். அதனால் கற்றவர் வாழ் தில்லை, கற்றவர்கள் தாம் விளம்பும் கணபுரத்து கருமணியன்னு பாடுவார் குலசேகர ஆழ்வார். அங்கே இந்த இடத்துல கற்றவர் வாழ் தில்லைன்னா தில்லை சிதம்பரம் தான். அதனால் அங்கே தீட்சிதர்களை குறிக்கிறது. எட்டும் அவருக்கு எட்டா இயல்பினான்னார். யார் எட்டி பிடிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எட்டாதவராக இருக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? எட்டும் அவருக்கு எட்டா இயல்பன். யார் அதாவது நாம தேடாத வரைக்கும் தேடி வருவார் நம்மள. அவர் ஒன்ஸ் நாம அவரை பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது அன்னைக்கு மறையிற அவர் தான். அதோட என்னைக்கு வருவார்? புத்திக்கு தான் வருவார். அதான் சாமி அவர் இல்லையா? அந்த ஏக்கம் அவருக்கு அதுதானே விருப்பம். அடியவர்கள் அவரை நினைத்து உருகுவதும் அன்பு செலுத்துவதும் கண்ணீர் விடுவதும் அதுதான் அவருக்கு நம்மிடத்து அவர் நம்மகிட்ட வசூல் பண்ணுற பொருள். துன்பிலா தொண்டர் கூடி தொழுது அழுது ஆடிப்பாடி அன்பலால் பொருளும் ஆடிப்பாடும் அன்பலால் பொருளும் இல்லை ஐயனையாரனார்க்கேன்னு சொல்லுகிறார். அதனால் அவருக்கு என்ன பொருள்? நாம் அவர் மீது வைக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பை நுகர்ந்து அருளுவதற்காகத்தானே திருச்சாண்டாவுடைய வரான்னு சொல்லுகிறார். அவர் அன்பு நுகர்ந்து அருளுவதற்கு உத்தமகள் பைரவரை திருமலை நின்று அணைகின்றார்னு சொல்லுவார். அதனால் அன்பர்களுடைய அந்த அன்பை நுகர்ந்து பார்ப்பது, அந்த அனுபவம், தன்னை நினைத்து அவர்கள் அழுவது, அது அவருடைய தரிசனத்துக்காக இயங்குவது, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எட்டும் அவருக்கு எட்டா இயல்பினான்னார். ஒரு முறை வந்து நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருப்போம், தெரிஞ்சு வகுப்பில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சிதம்பரத்துக்கு அன்றைக்கி வந்து ஆணி திருமஞ்சனம். அப்போ அந்த வருஷம் அப்போ வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு முக்கியமான ஒரு ஆணைக்காலத்துக்கு ராகவன் ஐயா ஒருத்தவங்க இருக்காங்க.
அவங்களோட சொற்பொழிவு அப்போ அன்றைக்கி நடந்ததுனால எல்லோரும் அங்கே போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி திட்டம் போட்டு போயாச்சு. அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா அவங்க சொற்பொழிவு கேட்க போகிறதுக்காக அன்றைக்கி சாமி புறப்பாடுக்கு போகல. நாங்கள் அங்கே போயிட்டு ஈவினிங் தேர்லேருந்து இறங்கும்போது பார்த்துடலாம், சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தேருக்கு வராமே இருந்துச்சு. அப்போது அங்கேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். திருச்சிராப்பள்ளி அந்த அரியலூர் வழியாக விருத்தாச்சலம் வந்து வரோம். கிட்டத்தட்ட மணி 8 ஆகிட்டு தேர் இறங்குற சாமி வந்து இறங்குற நேரம் அது. எல்லாருக்கும் பயமாகி போச்சு, சாமி தேரில் பார்க்க முடியாது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸுலேயே. நானும் மனசில் வருத்தப்பட்டேன் தான். ஆனால் அதுக்காக நம்ம இப்போ சரி சாமி என்ன முடிவு பண்ணியிருக்காரு அதான் நான் பண்ண போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எச்சம் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் அதை நான் வெளிப்படுத்திக்கல. நிறைய பேர் ரொம்ப இது பண்ணாங்க, ஜப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மனசுக்குள்ளே அந்த ஏக்கரை சாமி தேரில் பார்க்க முடியாமல் போயிடுமோ, ஆசைப்பட்டு நடக்காமல் போயிடுமோ அப்படின்லாம் சொல்லிட்டு அது வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சாமி 6 மணிக்கு நிலைக்கு வந்துடுவார். அதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் 7 மணிக்கெலாம் இறக்கிடுவாங்க, உள்ளே போயிடுவார் சாமி. அந்த வருஷம் நாங்கள் வந்து தெற்கு வாசல் தாண்டி வேறு எங்கேயும் நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து இறங்கி நடந்து தெற்கு வீதி வழியாக நாங்கள் உள்ளே வரோம். சாமி இறங்கிட்டாருலாம் சொல்கிறாங்க, உள்ளே வந்துட்டாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் போகும்போது ரொம்ப பையெல்லாம் தூக்கி அந்த கோபுரத்து வாசலே போட்டுவிட்டு தெற்கு வாசல் கோபுரத்துலேயே போட்டுட்டு அங்கேருந்துலாம் ஓடியாந்தாங்க. ஓடி வரும்பொழுது அப்போது கரெக்டாக சாமி நாங்கள் வந்து அந்த இறங்குற இடத்துல நிற்கும்பொழுது தான் சாமி வந்து இறங்க ஆரம்பித்தார். இறங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லோரும் அனுபவிச்சாங்க. அடியார்கள் எல்லாம் நாங்கள் கூட வந்த அடியார்கள் அத்தனை பேரும் சாமி ரொம்ப அற்புதமாக அனுபவிச்சு அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு சாமி ஆயிரங்கால் மண்டபத்தில் போயிட்டு நாங்களாம் ரிலாக்ஸாக ட்ரெஸ் எல்லாம் அந்த வேர்வையில் ட்ரெஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வரும்போது ஒரு ஜிக்ஷன் உள்ளமாக அவ்வளோ வசதி தான் இருந்தார். அங்கேருந்து வந்து இப்போ சந்தோஷமாக உங்களுக்குலாம் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. அது மறக்கவே முடியாது எங்களால். இப்போ சந்தோஷமா உங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவர். யாருன்னு தெரியாது, ஏன் எங்களை அவர் கேட்டாருன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அது வந்து ஏன்னா நாங்கள் அதனால தான் நாங்கள் பேசிப்போம். சிதம்பரத்தில் வந்து அடியார்கள்லாம் உட்காந்துருக்கும் போது தேர் எப்போ வருவார், ஏன் வந்து எப்போ திற போடுவாங்க, எப்போ இறங்குவார், ஏன் தாமதமாக, அவர் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. யாராவது ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பாங்க எங்கேயாவது அவர் நினச்சிக்கிட்டு, அதுக்காக இவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை வெயிட் பண்ணிட்டு இவர் உட்காந்துருப்பார். இவர் அது தன்னடியாருக்காக அவர் செய்யக்கூடிய தன்மை அது, இறைவன் தனக்காக அடியார்களுக்காக செய்யக்கூடிய தன்மை அது. அதுதான் அந்த இரக்கம், அந்த ஏக்கம் தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியம் இருந்ததுன்னா அது கிடைக்காது இல்லையா? அதனால் அவர்கிட்ட அந்த அலட்சியத்தை காட்ட முடியாது. இப்போ நடராஜாவே இது அனுபவபூர்வமாக நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சாமி தானே இங்கே தானே இருப்போம் பார்த்துக்கலாங்கிற அச்ச உணர்வு இல்லைன்னா உங்களுக்கு தரிசனம் கிடைக்காது. சாமி நமக்கு வேணும் பார்க்கணும்னு ஆசையோடு நம்ம இயங்கினீங்கன்னா தான் கிடைக்காதோ, பார்க்க முடியாது போயிடுமோ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு முறை எனக்கு கை உடைஞ்சு போச்சு. கீழே விழுந்துட்டேன். அந்த எப்படின்னாக்க அது எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. ஐமே அவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் 5 வருஷம் இருக்கும் நிச்சயமாக. அதுவும் என்ன பண்ணிட்டேன், கொடிக்கு வந்துட்டு போனேன். கொடிக்கு வந்துட்டு போகும்போது கீழே விழுந்துட்டேன். பஸ்ஸிலேருந்து இறங்கும்போது கீழே விழுந்து இப்படி நேராக கீழே இப்படி விழுந்தோடனே இந்த ஷோல்டர் தானே, இந்த ஷோல்டர் நினைக்கிறேன், இந்த ஷோல்டர் நினைக்கிறேன். இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல லைட்டாக அந்த பந்து கிண்ண முட்டுதுன்னு அது அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் உடஞ்சி போச்சு, சின்னதாக கிராக் ஆகிடுச்சு. அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. கையை இதுக்கு மேலே தூக்க முடியல. அப்போ வலி இருந்ததுனால அந்த இதெல்லாம் போட்டாங்க, கப்பன் காலர்லாம் போட்டு விட்டாங்க. அதுமாதிரி 10 நாள் திருவிழா. எனக்கு என்ன கவலைன்னா கை உடைஞ்சது கவலை இல்லை. அப்போ நம்மளை திருவிழாவுக்கு விடமாட்டாங்களேங்கிறதா எனக்கு கவலை. சாமி பார்க்க முடியாதே கூட்டத்தில் என்ன பண்ணுறது எனக்கு கவலைன்னு சொல்லிட்டு அப்போ அதனால் அப்போ வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து ரொம்ப அழுகிறேன். நான் மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. திருவிழாக்கள் நம்மளால போக முடியல. சும்மா அந்த நாள் அன்னைக்கு சாமி தேரில் அன்னைக்கு காலையிலேருந்து வீட்டில் கெஞ்சுறேன், எனக்கு விடுங்க நான் போகிறேன்னு. எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க. எப்படி போக முடியும்? நான் தனியால் இருந்தால் நான் கிளம்பி போடுவேன், யாரும் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் வண்டியில் போகணும், இல்லைன்னா காரில் போகணும், ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அப்போ என் தங்கச்சி ஒர்க் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு வந்தது. நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு வந்தோன்னே என்னத்துக்கு நான் ஏன் எனக்கு கோயிலுக்கு போகணுமா, சரிவா போகும்னு சொல்லிட்டு உடனே ஒரு டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணி காரை வர வச்சு காரில் கிளப்பி நான் அழைச்சிட்டு போயிட்டேன். அதேமாதிரி நடராஜா இறங்கும்போது வந்துட்டேன், கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நைட்டு தங்கலை, ஏன்னா நைட்டு தங்கினேன். ஆமாம், நைட்டு தங்கியிருந்து காலையிலையும் சாமி பார்த்துட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு தான் நான் போனோம். அதனால் அந்த ஏக்கம் ஏங்கலைன்னா கிடைக்காது. நான் அது வரைக்கும் எதிர்பார்க்கல நமக்கு இப்படி வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயமாக என் தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு போகுங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நான் திடீர்னு வந்துச்சு, ஏன்னா என்னாச்சு என்ன இதுன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ அழுதி அது திருவிழாதால அது அப்படின்னு ஆமாம். உடனே பார்த்தி பண்ண டிரைவர் நிச்சயமா அது எப்படி இல்லாமல் இருக்கும். அதனால் அப்போ வந்து உடனே காரு அப்போ கார்லாம் இல்லை, அப்போ உடனே டிரைவரை வர வச்சு ஒரு காரை புக் பண்ணி கார்லேயே நாங்கள் போயிட்டு 2 பேரும் என் தங்கச்சி நானும் தான் வந்தேன். வந்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு
இரவு போய் அடியார் கூட போடுறது. அவங்களுக்கு தரிசனம் கிடைக்குது. அவங்க நல்ல பக்தி, சாமி மேலே நல்ல பக்தி. எனக்கு முன்னாடியே எப்போ அபிஷேகம், எப்போ திருவிழா, ஆனி மாதம் திருவிழா வரும்ல, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். அது அதனால் வழிபாடு நம்ம ஒரு காரணம் தான் அதுக்கு உள்ள அவங்க வர்றதுக்கு. வந்ததுக்கப்புறம் பிடிச்சிக்கிறதுல தானே இருக்குது. காட்டி விட்டாச்சு, காட்டினதுக்கு பிறகு பிடிச்சிக்கொள்வதில் தானே அவங்களுடைய விருப்பம் இருக்கிறது. நடராஜ் அவர் சிவகாமி நேரம் அதிகம் வீட்டு கூட எழுந்திருக்காங்க. ஒரு ஆணி பெண்மணிகளுக்கு இப்போ தான் ஆணி பெண்மணிகளுக்கு ஆறுதலாகவும் பத்திரிகை வீட்டில் வரும், வீட்டிலே கொண்டு வருவாங்க. வந்து தப்பு வச்சுக்கிறோம். சிவ 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 தீட்சர் உங்கள் கடலை அதுமாரி அன்னைக்கு கூட எங்களுக்கு லாஸ்ட்டாக நாங்கள் போனோமே, அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விரும்பத்தக்காக சில நிகழ்வு, வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்ததுனால உத்தராபதி புறப்பாட்டுக்கு போகிற ஐடியா இல்லை. அது எந்த ஐடியா இருந்து எனக்கு கிளம்புற ஐடியாவே இல்லை. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டு, மைண்ட் அப்செட் ரொம்ப. அன்னைக்கு ஃபுல்லாக நான் உட்காந்து எழுதிட்டு தான் இருந்தேன். அந்த வினாவிடை இங்கே உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அதுலேயே டைம் இன்றைக்கி போயிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே இருந்துச்சு, சரி நமக்கு போகிறதுக்கு ஒன்றும் ஐடியா. ஆனால் முதல் நாளே சொல்லியிருந்தேன் என் தங்கச்சிக்கிட்ட, மாதிரி நாளைக்கு போகணும் பாப்பா, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஹஸ்பண்டை சொல்லி வச்சுட்டு எல்லோரும் போயிட்டு வருவோம்னு சொல்லியிருந்தேன். அது அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு. அதனால் எனக்கு இப்போ உத்தராபதி யார் தரிசனம் கொடுக்குறது யாரை லீடாக எடுத்துக்கிட்டாருன்னு என் தங்கச்சி எடுத்துக்கிட்டாரு அன்னைக்கு. அது நீ எப்போ கிளம்புற, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரணும், எத்தனை மணிக்கு சொல்லு, மாமா வீட்டில் இருக்காங்க, நான் சொல்லணும், சீக்கிரம் சொல்லணும். அதுதான் என்ன டாக்டர். எனக்கு அது வரைக்கும் ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா கொஞ்சம் கிளாஷ் ஆகிடுச்சு இன்னைக்கு. இதனால் எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் கிளம்புற ஐடியா எனக்கு ஒன்றும் இல்லை அப்போது. அதனால் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அதேதான் கொஞ்சம் கிளாஷ் ஆகிடுச்சு வேறு விஷயத்தினால. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. நான் கிளம்புற ஐடியா ஒன்றும் எனக்கு இல்லை. அப்போ அது என் தங்கச்சி தான் அன்றைக்கி முயற்சியாக பண்ணது. என் அம்மாட்ட பேசி ஏன் கிளம்புல கோயிலுக்கு போகணும் சொன்னால் ஏன் கிளம்புல போல வரலன்னு சொல்லி திடீர்னு வந்தது. அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, பேசினா உடனே சரி பண்ணி நான் என்கிட்ட கோயில் கிளம்புங்கன்னு சொன்னால் கிளம்பி திடீர்னு 8 மணிக்கு மேலே தான் நாங்கள் முடிவே பண்ணோம் கோயிலுக்கு போகிறதுக்கே. அப்புறமேலே கிளம்பி உடனே போனோம். அதனால் நமக்கு அந்த விருப்பம் இருக்கணும் சாமிகிட்ட. எப்போதுமே விருப்பம் இல்லைன்னா அவர் வரமாட்டார். அதுதான் அதுக்கான விஷயம். அதை தான் அவர் நம்மகிட்ட விரும்புவார். அடியவர்கிட்ட அவர் விரும்புவது அவரை விரும்பி ஏங்கக்கூடிய ஏக்கம். அதை நம்ம ஏக்கம் வந்துருச்சுனாலே அவர் தானே நம்மளை தேடி வருவார். தேடி சென்று தெரிஞ்சடி ஏத்துமின் நாடி வந்தவன் நம்மையும் ஆட்கொள்வான் அப்படின்னார் அப்பர் சாமி. அப்போ எட்டும் அவருக்கு எட்டா இயல்பினான். அப்போ யார் எட்டவில்லை அவர்களுக்கு எட்ட மாட்டான் என்று சொல்கிறார். அது மட்டும் ரொம்ப பெரிய பாட்டு. சரி பார்ப்போம், முடிஞ்சளவு பார்ப்போம். மட்டவிழ்த்தார் வானோன் மணி வரக்கண்டு வல்வினையேன் ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன் தான் என்னை பார்த்தான் பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான் நினைவு வேறு ஆக்கினான் ஏத்தறிய 96 தொக்கின் துவக்கறுத்தான் கண்ணூறு தேனமுதம் காட்டினான் வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய்யென்றான் பொய் என்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே. என்ன வார்த்தையை பாருங்க. இது இங்கே ரசிக்காம எங்கே ரசிக்குவோம், அங்கேயே சொல்றாரு பாருங்க. வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய்யென்றான் பொய் என்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே. நாடறிய அஞ்செழுத்தின் உள்ளீடு அறிவித்தான் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி நேயமயலாக்கி அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேர்மை உணர்த்தி அதில் உச்சரிப்பு வைச்சிருக்கும் அந்த வழியாக்கி அச்சமர சென்று விளக்கை எழத்தூண்டி செஞ்சுடரின் ஒன்றி ஒரு விளக்கின் உள்ஒளியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொளியாய் உள்ளே பரசம் மருவும் மலர்போல் மதித்தங்கு உருவின் அருவின் உருக்கொள்ளா அருளை கொளுத்தி குணம் குறி ஒன்று இல்லா இடத்தே இளைப்பாற்றி வில்லாத உள்ளம் முதலாக உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ளமயல் அழைத்து மேவினான் கள்ளம் மரப்பித்தான் மெஞ்ஞானம் ஆக்கி மனம் எல்லாம் இறப்பித்தான் என் பிறவி ஈர்த்தான் விரல் சொல்லுக்கு எட்டானை யாருக்கும் இழுதா இயல் குணங்கள் எட்டானை ஆற்றா எழுத்தினான். அற்புதமா இருக்கு இந்த ஒரு தொகுப்பு. இது வரைக்கும் நாம படித்த தொகுப்புகள்ல இது ஒரு அற்புதமான தொகுப்பா தான் அமைச்சிருக்கார் சாமி. ரொம்ப சுவையா இருக்கு. சென்ற புரியறதுக்கு காரணம் நம்ம அவ்வளோ நீங்க போட்ட இருக்கிறது. உங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு. மட்டவிழ்த்தார் வானோன் என்று சொல்கிறார். அவர் அணிந்திருக்கக்கூடிய தார் மாலை தேன், மட்டுனா தேன், மட்டு அவிழ்த்தார். அப்போ பூக்களாலே கட்டப்பட்ட அந்த மாலை அணிந்திருக்கக்கூடிய வானோன்னா தேவன் அர்த்தம். அந்த இடத்துல
பவனி வர கண்டு உலா வந்திருக்கார் அவர் ஒரு நாள். நடராஜா உலா வர்றது இல்லையா, அது மாதிரி உலாவை பார்த்து தான் மயங்குவாங்க. ஏன்னா இவருக்கு இந்த நெஞ்சு விடு தூது தானே, இது தூதுங்கும் பொழுது தலைவி தானே விடுவா தூத. அப்போ தலைவி தலைவனை எங்கே பார்ப்பா, அவன் பவனி வரும்போது தான் பார்ப்பான் இல்லையா. அதனால் இவளும் பவனி வரும்போது பார்த்துருக்கான், உலா வரும்பொழுது பார்த்துருக்கா. பவனி வர கண்டு வல்வின ஏன் ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏற்றினேன். நமக்கு அவரோட பெருமையெல்லாம் எனக்கு தெரியாது, ஒன்று எனக்கு இப்போ அது யாருங்கிறத கூட எனக்கு தெரியாதுங்கிறாரு. எல்லாரும் கூப்பிடும் போது நானும் சரி கூப்பிடுவோம் போல கும்பிட்டேன். அதுதாங்க புண்ணியமே இப்போ இல்லையா. திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லி வராம பாருங்க, அவனுக்காக தான் திருவிழாவே போ, நமக்காகலாம் கிடையாது திருவிழா. போ புதுசாக வரவங்களுக்காக, அவங்கள இருக்கிறதுக்கு தானே அது. பேராசை வாரியனை பாடுதுங்கான அம்மானேன்னு அலைகடல் மீன் விசிறும் பேராசை வாரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் செய்கிறாருங்க. அதனால புதுசாக வரவங்களை இருக்கிறதுக்காக அந்த வேலை தான். நம்ம போய் அதை கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதனால பல்வினகேன் ஏனோர் இதெல்லாம் சொல்றாரு திருத்தொண்ட நாயனார். சகத்தில் நீரிடுவார் கண்டு யானும் அறிவேன் அப்படின்னு சொல்கிறார் திருத்தொண்ட நாயனார். நீ அந்த கடைசி நேரத்தில் சொல்லுவார், நான் இந்த குழந்தைய கறியை தனியாக சாப்பிட மாட்டேன், என் பக்கத்தில் அடியார் இருந்தால் கூட்டுவா அப்படின்னு சொல்லி சகத்தில் நீரிடுவாரை கண்டு நானும் எகத்தும் பரத்தும் இனியாரை காணேன், சகத்தில் நீரிடுவார் கண்டு நானும் அணிவேன் அப்படின்னாரு. அப்போ நான் திருநீர் பூசி நான் அடியாராக இருக்கேன்னு அறிமுகப்படுத்திக்கல தன்னை. அப்பர்சாமி இப்படி சொல்லுகிறார் தன்னை சொல்லும் பொழுது. இவ்வளோ பெருமை அவருக்கு காட்டப்படுகிறது. ஆனால் அவர் தன்னை பற்றி என்ன சொல்கிறார், சூளை மடுத்து தன்னை சூளையினாலே ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் உணர்வில்லாத சிறுமையன் யான் என்றார். அந்த சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் உணர்வில்லாத சிறுமையை நான் தான் அனுத்தனை அறிமுகப்படுத்துகிறார். இது அடியாருக்குரிய பண்பு. அதனால் நான் சாமியை கும்பிடுகின்றேன், நான் தான் உலகத்தில் பெரிய பக்தன், என்ன மாதிரி யாரும் கிடையாதுங்கிற அந்த ஆட்டம்லாம் இங்கே நமக்கு செல்லுபடி ஆகாது. யாருக்கு முன்னாடி, அடியாருக்கு முன்னாடி. அதனால் அவர் தன்னை அப்படி சொல்லிக்கிறார். ஏனோரும் ஏற்றுதல் கண்டு ஏற்றினேன் தான் என்னை பார்த்தான். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, பவனி வரும்போது ராஜா என்ன பண்ணுவான், எல்லா இடத்துலையும் இப்படி பார்த்துருவாங்களா. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தர் என்ன இவரை ஒருத்தர பார்த்துக்காரு நேருக்கு நேராக. அந்த பார்வைக்கு தான் இவ்வளோ எஃபெக்ட். இப்போ இடைக்கன் பார்வைக்கு ஒரு முறை பார்த்து, இப்போ அவர் வேற ஒன்றுமே பண்ணலங்கிறார். இவர் என்ன பார்த்ததுக்கே இவ்வளோ நடந்து போச்சுட்டார். அவர் பார்த்ததுக்கே முத்திக்கே போயிடுச்சு. பேர்பட்ட கருணை குருநாதன். அதனால தான் அந்த குருநாதனுடைய பார்வை நமக்கு எப்பொழுது விழும்பொழுது அவர் வணங்கி கொண்டிருக்கிறத நாங்கள் கல்யாணம் வரும்போது கும்பிட்ட கரத்தோடு நிற்கிறது. அதனால தான் அவர்கள் நம்ம எப்போ வேணாலும் பார்க்க போகிற வழியில் நம்ம எப்போ வேணாலும் நம்மளை பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஏதாச்சும் கதை பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு கையாட்டிக்கிட்டு காலாட்டிட்டு நின்றுக்கூடாது, அவமரியாதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் வந்தாலே இந்த அவங்களுக்கு சன்னதியில் நிற்கணும்னாலே என்ன பண்ணணும், நம்ம கும்பிட்ட கரத்தோடு நிற்க வேண்டும். இப்படி நிற்கிறதுனா எல்லாம் கையை போதுட்டு இப்படி தலைக்கு மேலே நிற்கிறாங்க. அது ஆக்சுவலாக கும்பிட்ட கரம். இது இப்படி கும்பிட்ட கரம், இப்படி கும்பிட்டு நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ மட்டா வீழ்த்த சனியான இருக்கும் இடத்து குறுக்க போனதா கூட கும்பிட்டு கொண்டு தான் போவாங்க. பார்த்துருக்கீங்களா, ஓது வரலாம் கிராஸ் ஆகும்போது பார்த்துருக்கீங்களா. ஆமாம் ஆமாம், அப்படியா. இது நம்ம ஆகமத்தில் எப்படி வச்சோம்னா நமஸ்கார முத்திரை. நமஸ்காரம் அப்போ ஏனோரும் எத்துதல் கண்டு ஏத்தினேன் தான் என்னை பார்த்தான் இல்லையா. அவரும் என்ன பார்த்தார் அந்த நேரத்துக்கு. பார்த்தோன்னே நடந்தது, தான் என்னை பார்த்தான் பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம். அதனால் பஞ்சமலம் ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதானம். அதான் பஞ்சமல கொத்தை. பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீ தான் நினைவு வேறு ஆக்கினான். வேற ஆக்கினான்னு அர்த்தம். அவர் மேலே கொண்டு வந்துட்டார். இந்த இடத்துல உலக நினைப்புலேருந்து என்ன கொண்டு போயிட்டாரு, அவர் மேலேயே சிந்தனை உண்டு பாடியாக பண்ணி விட்டார். ஏத்தறிய 960 பயில் தொக்கின் துவக்கரு தான். தொக்குனா தோல். இந்த இடத்துல உடம்புக்கு ஆகி வந்து நிற்கிது. தொக்குனா தோல். தோல் தான், தோல் வந்து உடம்புக்கு ஆகி வந்து நிற்கிது. 960ங்கிறது யாரு, 96 தத்துவமா.
அது தத்துவமா? ஆமாங்க. 36 தத்துவங்களும் தாத்விகம். 36 தத்துவம், 60 தாத்விகம், சேர்த்து 96. 90 வகையில் தொக்கின் துவக்கறுத்தான். இப்போ உடலில் உள்ள பிராரத்த கண்மா சம்பந்தமா இருக்கிற விஷயத்தை அறுத்து மெலிவு பண்ணியிருக்கார். உடனே கசிவு வந்துருச்சு. உடனே கண்ணில் என்ன வந்துச்சான்? கண்ணீர் வந்துருச்சான். அது என்னன்னு சொல்கிறாரு? கண் ஊறு தேன் அமுதம். ஆனந்த கண்ணீரில் நம்ம ஆனந்த கண்ணீர் பண்ணோன்னா எனக்கு துன்பமாக இருக்குமா? நாயன்மாருடைய புராணத்தை கேட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க, பெருமானுடைய கருணை எண்ணி கண் கலங்குறீங்க. அது இன்பமாக இருக்கா இல்லை ஐயோ அழுகுறமேனு துன்பமாக இருக்கா? இன்பமாக இருக்கு. இதை அழுதா தேவலம் போல இருக்கு நமக்கு. அதை என்ன சொல்கிறார்? கண் ஊறு தேனாமுதம். நல்ல வார்த்தை. ஆனந்த கண்ணீருக்கு கண்ணூறு தேனாமுதம். இப்போ பிள்ளை கல்யாணம் ஆகிட்டா தாலி கட்டணும் இப்படி துடைப்பாங்க. அது கண்ணூறு தேனாமுதம் இல்லைப்பா. அந்த வகையில் ஆனந்தத்தில் கண்ணீர் வரலாம். ஆனால் அது வந்து தேனாமுதமாக இருக்கு. நமக்கு புள்ள வந்து பெரிய பாராட்டு வாங்கிட்டான். என்ற பொழுதின் பெரிது வக்கம் தன்பங்களை தாண்டோன்னு எனக்கு கேட்டது. உடனே கண்ணில் தண்ணி வரும். அது தேனமுதமான கண். அது அமுதானா இன்பமாக தான் இருக்கு. ஆனால் அது தேனமுதமா? தேனமுதம் என்பது இறை சிந்தனை உண்டாகக்கூடிய ஆனந்த கண்ணீர். கண்ணூறு தேனமுதம் காட்டினான் வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய் என்றான். மெய் ஏகாரம் தேற்றம். அது பூசையுமே, அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அதெல்லாம் பொய்யின்ட்டார். வெந்நீர் திருநீர் தான், வேடம் தான். வேடம்ங்கிறது நல்ல கண்டியை குறிக்குது, ருத்ராட்சத்தை குறிக்குது. வேடம் என்பது சடையை குறிக்குது. சடையும் திருவேடத்தில் தான் வரும். பூசை ஆசையராய் பாசமிடாய் ஆனா சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் 5 வயசு நீனையாய் சீசி சினமே தவிராய் மனமே உனக்குன்னவாய் அப்படின்னார். திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்குன்னவாயினார். அப்போ பூசையுமே மெய் என்றான். அப்போ மெய்யானது எது? இப்போ நம்ம எல்லாம் மெய்யான விஷயத்தை தான் இருக்கிறோம் நிச்சயமா. ஆனால் நமக்கு என்ன இன்னும் வரல, அது பொய்ன்னு இன்னும் நமக்கு நிலைப்படலை. தெரிஞ்சாலும் அதை நம்ம இன்னும் ப்ராக்டிக்கலை கொண்டு வரணும். இப்போ நமக்கு இது பூசை மெய்ன்னு நமக்கு தெரியுது சார், வேடம் மெய்ன்னு நமக்கு தெரியுது. அடியார்களுக்கு நம்ம அடியாரை வழங்கணும், தொண்டு பேர் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்ஸாக இருக்கும். நம்ம தான் போதில் வராதவன் பிரச்சனை இல்லாதவன், வெளில போனவங்களும் பிரச்சனை இல்லாதவங்க இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டும் தெரியும், ரெண்டும் கெட்டான். நம்ம தான் போவோம். பூசையும் வேடமும் திருநீரும் மெய்யுன்னு நமக்கு தெரியும். அதே சமயம் மாடும் வாழ்க்கையும் மனையும் பொய்யுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இதை விட்டுட்டு அங்கே மட்டும் போகணுங்கிற புத்தி மட்டும் வர மாட்டேங்குது இல்லையா? நம்ம தானே. மாடுன்னா என்ன? மாட்டை தேடி மகிழ்ந்த நீர் நம்முள்ளே நாட்டு பொய்யலாம் பேசிடும் நானிலே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னம் காட்டு பள்ளியுளான் கழல் தெரிவினேன் அப்பர்சாமி. கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமா வாழ்க்கை மனை வீடு மனைவி குழந்தை அப்படி இருக்கக்கூடிய மனைவி தாய் சரி மனைவி தாய் தந்தை சுற்றம் அப்படின்னு திருநாயக காரணத்தில் பாடுறார் சாமி அப்பர் சாமி. என்னது என்னது கல்யாணம் பண்ணிட்டு பாடாத ஏன்னா புலம்ப வைக்கிறதே நீங்க தானேங்க. சொல்றாரு ஒரே ஒரு பாடல்ல கூட பெண்களால தான் துன்பம் ஏற்படுத்துன்னு தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டுறேன். ஆண்களால பிரச்சனை திருப்புகழ் எனக்கு பெண்களை ரொம்ப பிடிக்கும். எழுதுறதுலாம் ஆம்பளை அங்கே பாருங்க, கருத்து எழுதுறதுலாம் ஆம்பளை. காரைக்கால் அம்மையார் வந்து ரொம்ப பெண்களுக்கு சப்போர்ட் தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ ஏன் வந்து அம்பாலை பார்த்து இந்த அம்பாலையும் கூடையே கூப்பிட்டு போகிற சுடுகாட்டுக்கு போகும்போது அவளை வீட்டில் விட்டு போயா இன்னும் மருமகளுக்காக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவளுக்கு ஒரு தடி வாகனம் ஏற்படுத்தி தரக்கூடாதா? ஒரே வண்டியில 2 பேரும் போறீங்களே, ரிஷபத்து மேலே ஏறி 2 பேரும் போறீங்களே எல்லாம் கேட்குறாங்க. அதனால ஜோடியா போகக்கூடாது. ஒரு நயம் தான், ஒரு நயம். அதெல்லாம் மருமகங்கிறதா உபச்சாரம் தானே, அதனால அப்படி கிடையாது. அவ்வளோதான்.
எங்கே பெண்களை இகழப்படுகிறதோ அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு. இங்கெல்லாம் தாம்பத்திய உலக வாழ்க்கை, இன்ப வாழ்க்கை, வீட்டு வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை இகழப்படுகிறதோ அந்த இடத்துல பெண்மலை ஏற்றி ஆண்களுக்கு உபதேசமாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா, துறவு நெறியோ முக்தி நெறி நோக்கி வெளிப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் பெண்களுக்கு கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தில் பெண்ணுக்கு எது வழிபாடுனா கணவனுக்கு செய்வது மட்டும்தான் வழிபாடு. தெய்வம் தொழால், கணவன் தொழுது எழுவாள், பெய்யென பெய்யும் மழைக்கு, இதுதான் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. கணவர் அறநடியாராக இருக்கணும், அவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவராக இவள் இருக்கணும். இதுதான் திருவம்பாவை தான். நம்ம எல்லாமே திருவெங்காட்டு அம்மை செய்கிறது கணவருக்காக தானே செய்கிறாங்க, சாமிக்காக செஞ்சுருக்காங்களா? கணவருக்காக தான் செய்கிறாங்க இல்லையா? மன்று முகம் அன்று அவர் நலந்த முகம் வளர்ந்த முகம் காண்பதுன்னாங்க. அவ்வளோ தூரம்லாம் நிற்க வேணாங்கப்பா. அதுக்கு நீங்க திருவள்ளுவரா இருக்காங்க. கரெக்ட். அவன் சரியா இருந்தாதான் அவன் சரியா இருப்பான். அது வந்து ஒரு காலத்தில் அவன் எங்கே வேணாலும் போகலாம், நல்லா இனிமேல் கூடையில் வச்சு தூக்கிட்டு போகணுங்கிறதுலாம் இந்த காலத்தில் செல்லப்படியாத வழக்கு. கூடலாம் கிடையாது, சோத்துல விஷம் வச்சுருவாங்களாம். 10 பரிசு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் மலையாளம் தெரியல. சரி, அதனால பெண்ணுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கணவருக்குரிய தொண்டு அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் காரைக்கல்லாமே அது வரைக்கும் அந்த பார்டர்ல நிற்கிறாங்க. சிவ வழிபாடு செய்தாலும் கணவனுக்காக அஞ்சு வாழ்றாங்க. அவங்க கணவன் எப்போ வேணான்னு சொல்லுகிறானோ அப்பதான் அது வரைக்கும் தாங்கியிருந்த தசைப்பூதி வனப்பு நிற்கிறாங்க. அது வரைக்கும் சாமியை கூட ரொம்ப சிறப்பான ஒரு இடம் இருக்கு அவங்க இதில். அவனே போட்டிருப்பாங்க இல்லைங்க அந்த வார்த்தை போட்டிருப்பாங்க. அம்மையார் எங்கே எந்த இடத்துலன்னா புராணத்தில் அந்த பழம் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சாமிக்கு நன்றி கூட தெரிவிக்கல. நீங்கள் அதை கவனித்து பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எது முக்கியம்னு அவங்க காட்டுறாங்கன்னு தெரியும் பாருங்க. அம்மருங்கு நின்றையர்வார் அருங்கணிக்கு என் செய்வாருங்கிற பகுதியில் சாருங்க அம்மையார் புராணத்தில் 25வது பாட்டு இது. இந்த பாட்டில் சொல்கிறாங்க, அம்மருங்கு நின்றையர்வார் அருங்கணிக்கு அங்கு என் செய்வார்னு கேட்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கனியை படைச்சாச்சு, அவன் சாப்பிட்டுவிட்டு இன்னொரு கனி நல்லா இருக்குமே அதை எடுத்துருவா அப்படின்னு சொல்லுன்றான். ஆமாம், இதெல்லாம் வந்து இப்போ உள்ளவங்களாம் நிறைய நயம் சொல்கிறாங்க. அவன் என்னமோ அப்படியே எல்லாத்தையும் தின்னுவிட்டான், அம்மையார் கொடுக்கவே இல்லை, ரொம்ப கொடுமைக்காரன். அதெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள். நல்லா இருந்தது சாப்பிட்டான், வீட்டில் மனைவினா அடுத்த கண்ணியில் கொஞ்சம் கொடுக்க மாட்டானா? சொல்லுங்க பார்ப்போம். இது தேவையில்லை. என்னமோ அவன் கருமி பையனா, அதனால் அவனால் வாழ முடியாது, அவன் வந்து ஒரு பழத்தை அவனே தின்னுவிட்டான், அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு தோணலை. என்ன இதெல்லாம்? வீட்டில் நம்ம மனைவினா வீட்டுக்காரர் சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டாங்களா? எனக்கு கொடுத்துட்டு தான் திங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இதே நம்ம சேம் டாபிக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம போன இதுவே யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசினாங்க. அம்மையாரை பற்றி பேசுறது யாரோ தெரியும். அப்படியா? சேம் வந்து அப்படியே பேசியிருந்தாங்க. அவர் வந்து கொடுக்காததுனால ஒரு ஃப்ளோரே மேபி இருந்துட்டு போட்டோம். யார் வேணாலும் நிறைய அது பொதுவான கருத்து தான் சார். அது அவங்களோட கருத்தாக இருக்காது. நிறைய பெரிய பெரிய பேச்சாளர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. அதை காதில் வாங்கி தான் அவங்க பேசுவாங்க சார். அதுதான் ஃபேக்ட். வீட்டில் அப்படி தான் நடக்கும். முதல்ல கணவர் முதல்ல பரிமாறுவான். அவன் மாம்பழம் தான் வெட்டி வைப்பாங்க மனைவி. அவன் சாப்பிட்றதுனா தொட்டுக்கிட்டு சாப்பிட்ருப்பான். இன்னொரு பழம் இருக்குது, அவன் சாப்பிடுவா, மிச்சம் வச்சு சாப்பிடுவான். இன்னொரு பழம் என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவன் தின்னுட்டான், இன்னொரு கனி எடுத்துருவான்னு கேட்குறான். என்ன எடுத்துருவான்னு சொன்னால் என்ன தப்பு? இப்போ மேபி இருக்கலாம். மேபி நீங்க காலி பண்ணிட்டீங்க. சரி இருக்கட்டும், முடிச்சிடும், டைம் இல்லை. அப்போ அம்மருங்கு நின்றையர்வார் அருங்கணிக்கு அங்கு என் செய்வார், மெய்மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர் தாழ்னார். நம்ம மாதிரி கையெழுது நிலையில் நினைக்கும் போது நமக்கு உதவி பண்றவர் யாரு? சாமி. மெய்மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர் தாள் தம் மனம் கொண்டு உணர்த்தலுமே. என்னது இங்கே பாடிட்டு இருக்கேன். நான் இப்போ புராணம் படிச்சுட்டு இருக்கேன். நான் காரைக்கிழமை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்.
பாருங்க, தம் மனம் கொண்டு உணர்த்தலுமே அவர் அருளால் தாழ்கோழலார் கைமருங்கு வந்து இருந்தது அதிமதுர கனி ஒன்றுனர். பொண்ணு, ஆஹா சுவாமி எனக்காக நீ பழம் கொடுத்துட்டியே, அது வரைக்கும் அவர் பழம் வேணும்னு கூட நினைக்கலப்பா. சாமி உன்னோட அடியாருக்காக தான் நான் வச்சேன், இப்போ நான் இந்த மாதிரி நான் இக்கட்டில் மாட்டி விட்டுப்படியே என்ன பண்ண தெரியலன்னா அவங்க நினைக்கல. ஓடி போய் தவிச்சாங்க. ஐயோ நான் ஏன்னா அவங்க தப்பு என்னன்னா இல்லை வந்தால் கொடுத்துன்னு அவங்க மறந்து விட்டு என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு இப்படி திரும்பிட்டாங்க. கணவருக்கு ஐயோ திரும்பி எப்படி சொல்ல முடியும், அது தப்பு இல்லையா, அவன்கிட்ட போய் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும், இது தப்பு இல்லையான்னு அஞ்சுறாங்க. அவங்க கொடுத்தனுக்கு பயப்படுறாங்க. உடனே பயந்துக்கிட்டு போய் உள்ள கையை பசிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. கூடி அம்மருங்க நின்றாயர்வார் அருங்கனிக்கு அங்கு என் செய்வார் நெய் மறந்து உற்ற இடத்து உதவும் விடையவர்தால். உடனே என்ன பண்ணுறாங்க, கைமருங்கு வந்து இருந்தது அதிமதுர கனி ஒன்றுன்னு அடுத்த பாட்டில் சுவாமி எனக்கு அருள் பண்ணியேன்னு அதிர்சைய கூட படல. அவங்க சிவருமான வணங்கலை, நன்றி தெரிவிக்கல, ஒன்றுமே பண்ணலை. மற்றதனை கொடு வந்து மகிழ்ந்து இடலும் அவன் இலையில வச்சுட்டாங்க ஒன்று. இப்போ அவங்களுடைய பக்தி எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க. இப்போ சிவபெருமானோட வசதி அவங்களுக்கு அந்த இடத்துல புருஷன் தான். ஆனா இது வேற யாருமே வெளியில கேட்டதே இல்லை. கேட்கறீங்களா? அதனால பற்றதனை கொடு வந்து அங்கு இடுதலும் என்று அதனில் சுற்றுச்சூழலை அமைதினும் மேலும் அதுபடி சொல்லிய புராணம் போகுது. அப்போ என்ன சொல்லுறா, ஏன் பெண்களை அப்படி அந்த பெண்களுக்கு அந்த அட்வைஸ் எல்லாம் சொல்லப்படலை, வாழ்க்கை மனை வாழ்க்கை மகிழ்ந்திருக்காது அப்படின்னு சொல்லப்படலை. அவங்களுக்கு பெரிய கடமை குழந்தைங்களை வளர்த்து கொடுக்குறது. விளக்கும் போதுங்களா, அவங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு துறவினர் கட்டுப்படுத்தப்படலை. அவங்க முக்திக்கு போகணுன்னா அவங்க கணவருக்கு இது பண்ணணும். அதை தாண்டி கணவர் இல்லாதப்போ முத்தி நோக்கி சிந்திக்கலாம். இதுதான் அவங்களுக்கான சொல்லப்பட்டது. அதனால தான் அதுக்கு லட்சணமே நமக்கு அம்மையார், காரைக்கால் அம்மையார் தான். அதனால் அவங்கள எல்லாம் அந்த நீ அதில் வாங்கி கொண்டு முக்கியமாக பெண்ணின் பத்தை சொல்லும் பொழுது இவன் எங்கேயாவது சொல்லுவாங்கன்னா வில்லற இன்பத்தை வர்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது முழுக்க பரத்த இன்பம் தான். இவன் எவன் இப்போ ஒழுங்காக பொண்டாட்டியை மட்டும் பார்த்துட்டு இருந்தான் எத்தனை பேர் இருந்தான் உலகத்தில். அதனால் பரத்தை கிட்ட போகிறது மற்ற பெண்களை நினைக்கிறதுனால அதனால் அவங்க ஒழுக்கம் கட்டு போவாங்கிறதுக்காக தான் பெண்களை இழுத்து பாடுவது. பெண்களை இழுத்து பாடுற இடம்லாம் மனைவியை இழுத்து பாடுறான்னு அர்த்தம் கிடையாது. அது பரத்தையர் இழிவு. விளங்கப்படுதுங்களா? வேற்று பெண்களை மனசில் நினைக்கிறது எவங்க நினைக்காம இருக்காங்க, பார்த்தாலே குற்றம் தான் இல்லையா? ஆமாம் ஆமாம், வெரி குட் வெரி குட், கரெக்ட். ஆமாம், அதனால தான் பரத்தனின் மாறுபுன்னு திருக்குறளில் சொல்கிறார். பெண்ணு வந்து வேறொரு ஆண்ட போனாதான் அவனுக்கு பரத்தை. ஆனால் ஆணை வந்து வேறொரு பொண்ணு விருப்பத்தோட பார்த்துறாலே இவன் பரத்தை தன்னுடையவன் ஆயிடுறாங்கிறார் திருவள்ளுவர். அப்படி ஒழுக்கம் சொல்லுது தமிழ் நமக்கு. ஆணுக்கு இவன் உடம்பை வந்து வேறொரு பொண்ணு ஆசையோட பார்த்துற அளவுக்கு இவன் பவனி வந்தாலே இவன் பரத்தை தன்மை உடையவன். பரத்தனின் மார்பு, மற்ற பெண்களெல்லாம் பார்த்து கவர்ச்சியாக ரசித்த உன் மார்பில் நான் வந்து சாய மாட்டேன் அப்படின்னு உடல் கொள்கிறான் அந்த பொண்ணு. அதனால் பரத்தங்கிறார். இப்போ நம்ம அந்த பெண்களை சொல்லுவாங்க அந்த வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. ஆனால் ஆணுக்கு அப்படி வார்த்தை இல்லை, அது திருவள்ளுவர் தான் போடுறார். பரத்தையன் நீ பரத்தையன்டா அவன். நீ உன்னை 10 பொண்ணுங்கள்லாம் பார்க்கும்படி நடந்துக்கிட்டியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா உடனே 2 நாள் ஜிம்முக்கு போனால் உடனே கையை தூக்கிக்கிட்டு காலை கட்டிக்கிட்டு உடனே சட்டப்படாமல் வந்து வீடியோ எடுத்து போடுறான். உடனே அவன்லாம் என்னன்ட்டாங்கப்பா அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம வகுப்பை இதை நிறைவு பண்ணிப்போம். மிச்சம் உள்ள விஷயத்தை அடுத்த வகுப்பில் நிறைவு பார்த்து மட்டும் நிறைவு பண்ணுகிறோம். மூர்த்தி எல்லாம் மாழி எங்கள் மோன ஒரு வாழி வார்த்தை என்ற மாழி அன்பர் வாழி பராமரிப்பு